ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு மனம். மனம் அப்படிங்கிறது ஆத்மாவின் அதிசய சக்தி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த மனசு தான் ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கான ஒரு கருவி என்பதும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த அடிப்படையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிருக்கோம்? மனசு தான் பந்தத்துக்கு காரணம். மனசு தான் விடுதலைக்கு காரணம். அப்ப இங்க பந்தம், மோட்சம் அப்படின்னு 2 விஷயங்கள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதற்கு முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னா மனசு தான். அப்ப இந்த மனச நம்ப அடக்கணுமா அப்படின்னா, மகான்கள் மனதை அடக்க சொல்லல. மனதை பார்க்க தெரிஞ்சுக்கங்கன்னு தான் சொன்னாங்கங்கிறத நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். ஏன்னா நெறைய பேர் மனோநாசம், மனம் அடக்குதல் அப்படின்னா என்ன நெனச்சுக்கிறாங்க? மனசே இல்லாம பண்ணிக்கணும் அப்படின்ட்டு புரிஞ்சுகிட்டு, மனமற்ற நிலையில இருக்க விரும்புறாங்க. அதனால தனிமைய நாடுறாங்க. அதனால தவம் பண்றேன்றாங்க. இது மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டத்துல மனதை கையாளுகின்ற கலைகள தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா, இங்க உண்மையில மனம் என்பது ஆத்மாவினிடம் இருந்து வெளிப்பட்ட ஒரு ஆற்றல் அப்படிங்கிறதுனால, அந்த ஆற்றலை நம்ம பல்வேறு பரிமாணங்கள்ல பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் இங்க மனித அறிவு. ஏன்னா, மற்ற ஜீவராசிகளிடத்துல இந்த அறிவு கிடையாது இல்லையா? மனிதன் மட்டும் தான் இத பகுத்து பிரித்து பார்க்கின்ற விவேகியா இருக்கிறதுனால, புத்திசாலியா இருக்கிறதுனால, அந்த மனதை அந்த உயர் பரிமாண அறிவு நிலைக்கு உயர்த்த முடியும் என்பதை பார்க்க முடியுது. அப்ப அதுக்கு பேரு தான் நம்முடைய மகான்கள் மனவளக்கலை, மனக்கலை அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா மனதை ஒரு மகத்தான அறிவு நிலைக்கு உயர்த்துவது தான் மனவளக்கலை, மனக்கலை. அப்ப அத நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அத நம்முடைய பண்டைய ரிஷிகள் உளவியல் அறிவு என்றே சொல்றாங்க. இத ரொம்ப ஆராய்ந்து பார்த்து நம்முடைய திருவள்ளுவர் இத அழகா சொல்றாரு திருக்குறள்ல. "மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற." அருமையான திருக்குறள். மனத்துக்கண் மாசிலனாதல் அப்படின்னா என்ன? மனதிலே குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். மனதிலே மாசு இல்லாதவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அனைத்து அரண் ஆகுல நீரபிறன்ட்டாரு. எல்லா அறங்களிலும் மிக உயர்ந்த அறம் அதுவே அப்படிங்கிறது இங்க மகான்களுடைய வாக்கு. திருவள்ளுவருடைய திருவாக்கு. அப்போ நாம இத புரிஞ்சுக்கணும் இல்லையா? மனசுல குற்றம் இல்லாமல் நம்ம எப்படி வாழ்றது? அப்படின்னா, அதுக்கு தான் மன தூய்மை தேவைப்படுதுன்னு சொல்றோம். மன தூய்மைங்கிறது என்ன? நம்ம தேவையில்லாத குப்பைகள மனசுக்குள்ள ஏத்தி, ஏத்தி மனதை குழப்ப நிலைக்கு உட்படுத்தி வச்சிருக்கோம். எப்படி நாம இந்த குப்பைகள ஏத்திக்கிறோம்? இன்றைக்கு தான் நெறைய கைவசம் இருக்கே. மொபைல் ஃபோனே நம்மகிட்ட கைவசம் இருக்கு. அதுவே பெரிய குப்பை. அதுல பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணிட்டா YouTubeல ஒருத்தன் இத சொல்றான், ஒருத்தன் Facebookல அத சொல்றான், ஒருத்தன் Instagramல ஒண்ணு சொல்றான். இத மாத்தி, மாத்தி பார்த்து, பார்த்து, பார்த்து மனசு என்ன ஆயிடுதுன்னா, பல விஷயங்கள போய் மாட்டிக்குது. அப்ப இது சொல்றது உண்மையா, பொய்யான்னும் தெரியறதில்ல. அப்படியே கண்ட விஷயங்கள உள்ள வாங்கிக்குது. அத நம்புது. இப்படிதான் மனம் குப்பைகள்ல போய் சிக்கிக்கிட்டு, ஒரே குப்பை கூளமா இருக்கு. அப்ப இப்படி இருக்கிற மனத எப்படிப்பட்ட மனசுன்னு மகான்கள் சொல்றாங்கன்னா, குற்றமுள்ள மனசு, குறைகள் உள்ள மனசுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மனதை நம்ம தூய்மைப்படுத்திக்கணும். இப்ப நம்ம எப்படி வீட்ல வீட்டையெல்லாம் கூட்டி, பெருக்கி, சுத்தமா வச்சுக்கிட்டா, நம்ம வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியும். அதே வீட்ல நம்ம சுத்தப்படுத்தாம வச்சிருந்தா, வீட்டுக்குள்ள எப்படி நாத்தத்தோட இருக்குமோ, அது மாரி. இப்ப வீட்ட நீங்க அப்பப்ப தொடச்சு, கிடச்சு வச்சுக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கிற சமையல் பாத்திரங்கள கழுவி வச்சுக்கணும். சமையல் கழிவுகள அப்பப்ப அப்புறப்படுத்தணும். இல்லன்னா, வீடு என்ன ஆகும்? நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சுரும். நீங்க ஒரு 2 நாள் வீட்டுக்குள்ள இருக்கிற சமையல் கழிவுகள எடுக்காம விட்டு பாருங்க. வீட்ல பூரா நாத்தம் அடிக்கும். எங்கிருந்து நாத்தம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சமையல் கழிவுகள் தான். அப்ப அது மாதிரி இங்க நம்முடைய மனக்கழிவுகள் என்ன பண்ணுதுன்னா, நம்ம நாத்தம் அடிக்க வச்சிருது. குப்பை கூளத்தோட வாழ வச்சிடுது. அதனால தான் மனிதன் மடை மாறி போறான். தவறான பாதைகள் எல்லாம் போறாங்க. அப்ப இத புரிஞ்சுக்கணும். நம்ம சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வீட்ட எப்படி நம்ம கூட்டி பெருக்கி, நீட்டா கழுவி, தொடச்சு வச்சுக்கிறோமோ, அது மாரி மனத எப்படி நம்ப வெளிய இருந்து குளிச்சா சுத்தமாயிடுமா? அப்படின்னா, அதுவும் முடியாதுங்கிறாரு வள்ளுவர். "புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும்ட்டாரு."
அடுத்த குறள்ல. நீங்க வெளிய வேணா குளிச்சு கிழிச்சு நீங்க சுத்தமா வச்சுக்கலாங்க. ஆனா உள்ள நீங்க உண்மையா இருக்கணுங்கிறாரு பாருங்க. புறத் தூய்மை நீரால் அமையும், அகத் தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்ப இங்க நமக்கு நம்ம உண்மையா முன்ன இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு அப்புறம் போலாம். மற்றவர்களுக்கு நம்ம உண்மையா நடந்துக்கிறோமா இல்லையாங்கிறது அடுத்த செகண்டரி அது. நமக்கு நாமே உண்மையா இருக்கிறோமா அப்படின்னு பல பேர் நீங்க உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு பாருங்களேன். இருக்க மாட்டீங்க. ஏன்னா, பெரும்பாலான மனசு என்ன பண்ணும்னா, இன்னொரு விஷயத்த எப்படி ஏமாத்துறது, இன்னொருத்தர எப்படி அபகரிக்கிறது, எப்படி தான் ஏதாவது குறுக்கு புத்திகள தான் அதிகமா சிந்தனை பண்ணக்கூடிய மனசு தான் அதிகமா மனிதர்களிடத்துல இருக்கு. அதுதான் மனதின் குப்பைன்னு சொல்றோம். மனதிற்குள் இருக்கின்ற மாசுக்கள் என்று சொல்றோம். அதுதான் நம்ம மாத்திக்கணும். அப்ப நம்ம மனசை அக்கறையா நல்ல விஷயங்கள்ல செலுத்த தொடங்கணும். இப்ப நம்ம ஒரு வீடு வச்சிருக்கோம். அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு தோட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த தோட்டத்த நம்ம எப்படி அழகுபடுத்தி பார்க்கிறோம். அந்த தோட்டத்துக்கு முன்னாடி இருக்கிற புதர் செடிகளை எல்லாம் நீக்குவோம். முள்ளு எல்லாம் புடுங்கி போட்டுருவோம். அந்த மலர்கள் எல்லாம் சரியா விடுறதா அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் அந்த மலர் செடிகளுக்கெல்லாம் நீர் போடுவோம். அப்புறம் உரம் வைப்போம். இது மாரி எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது மாரி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அழுக்குகள நம்ம தூய்மையாக்கணும் அப்படிங்கிறத மகான்கள் சொல்றது என்னன்னா, நம்ம இடத்துல இருக்கிற அந்த பேராசை, பொறாமை, காமம், சினம் அப்படிங்கிற அந்த பேய்கள் என்று சொல்றாங்க மகான்கள். அதெல்லாம் பேய்கள் அப்படின்ட்டாங்க. அதுதான் நம்முடைய மனசுல உள்ள போயி இவ்வளவு கெட்ட விஷயங்கள செய்ய வைக்குது. அப்ப அதையெல்லாம் நம்ப அப்புறப்படுத்தணும். மனதிலிருந்து தூக்கி தூர போட்டுட்டு, மனதை தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மிடத்துல அந்த மனதுக்கான கருணை, பொறுமை, அமைதி அப்படிங்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி நம்ம எப்படி தோட்டத்த பராமரிச்சா பார்ப்பதற்கு ஒரு அழகான நந்தவனம் ரம்மியமா இருக்குமோ, அது மாரி நம்ம மனதுக்குள்ள இது மாரி நல்ல விஷயங்கள குடுத்தா, நம்முடைய வாழ்க்கையும் ரம்மியமா இருக்கும். ஆனந்தமா இருக்கும். அமைதியா இருக்கும். அப்படிங்கிறத மகான்கள் சொல்லிக் குடுக்கிறது தான் இங்க மனவளக்கலை. அப்ப இந்த மனவளக்கலை இந்த மனசுல நம்ம எப்படி உயர் பரிமாண அறிவை எட்டுறதுங்க? அப்ப என்ன அதுக்கு வழி? அதையும் திருவள்ளுவரே சொல்றாரு. வேற யாரும் சொல்லல. அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "பிறப்பென்னும் பேதைமை நீங்க, சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு." எவ்வளவு அருமையான விஷயங்கள மகான்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாருங்களேன். "பிறப்பென்னும் பேதைமை நீங்க." இப்ப நம்ம இந்த பிறப்பு, இறப்பு அப்படிங்கிற ஒரு அஞ்ஞான சுழல்ல தானே சிக்கிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்கு நம்ம வந்திருக்கிறோம்? ஏன் பிறந்தோம்? யாருக்காவது தெரியுமா? யாருமே தெரிஞ்சுக்க விரும்புறதில்ல. அது புழு, பூச்சியிலிருந்து மனிதன் வரைக்கும் தெரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னா, அப்ப பரிணாம வளர்ச்சியின் நோக்கம் தான் என்ன? நம்ம யோசித்து பார்க்கணும்ல. புழுவும் தெரிஞ்சுக்காது, பூச்சியும் தெரிஞ்சுக்காது, மிருகங்களும் தெரிஞ்சுக்காது, மனிதனும் தெரிஞ்சுக்க மாட்டான். அப்ப எதுக்கு இந்த பிறப்பு? எதனால நம்ம வந்தோம்? இங்க என்ன செஞ்சோம்? என்ன சாதிச்சோம்? கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப பிறப்புங்கிற அடிப்படையில இப்ப நம்ம பிறந்திருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சோங்க? பள்ளிக்கூடத்துக்கு போனோம், படிச்சோம். வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம். 3 வேளைக்கு சாப்பிட்டோம். அப்புறம் அப்படியே குழந்தை குட்டி பெத்தோம். அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சோம். அப்புறம் நோய்வாய்ப்பட்டு செத்து போயிட்டோம். இது எதுக்கு வந்தோம்? எதுக்கு போனோம்? இதே மாரி நம்ம குழந்தைங்க. இப்படியே வர்றது, போறது, வர்றது, போறது. இது ஏதாவது வாழ்க்கையில என்ன இருக்கு? என்ன சுவாரஸ்யம் நம்ம கண்டுபிடிச்சோம் நம்ம வாழ்க்கையில? அது ஒரு இந்திரிய சுகத்துக்கான வாழ்க்கையா? இல்ல என்ன வாழ்க்கை அது? அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்து, இந்த பிறப்பு ஏன் வந்தது என்று நம்ம ஆராய்ந்து பார்த்தா, நம்முடைய மகான்கள் சொல்றாங்க, இந்த பிறப்பு வருவதற்கு காரணம் நம்முடைய அறியாமை என்கிறார்கள். பிறப்பென்னும் பேதமை. அது நீங்கினால் சிறப்பென்னும் செம்பொருள் கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப இங்க மனித பிறவியினுடைய மகோன்னதமே என்ன அப்படின்னா, பரிணாம வளர்ச்சியில உயர் பரிமாண நிலையை அடைந்த ஒரு மனிதன் தான் தன்னிடத்தில் இருக்கின்ற பகுத்தறிவை பயன்படுத்தி, நல்லது கெட்டத விசாரித்து பார்த்து, நன்மையை நோக்கி நகரும்போது அவன் வாழ்க்கையில பல நன்மையான விஷயங்கள் நடக்கும். சுபிட்சமான விஷயங்கள் நடக்கும். அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் இருக்கும். அதன் மூலமா இந்த சமுதாயமும் செழிப்படையும். அப்ப அந்த செம்பொருள் என்பது என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த தூய அறிவு தான். நம்ம வழிநடத்துகின்ற, நம்ம மனதை வழிநடத்துகின்ற அந்த அறிவு பொருள் தான் இங்க செம்பொருள் அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. அத பூடகமா பரிபாஷையில பேசுறாங்க. அத நம்ம ஜெனரலா வாழ்க்கையில அந்த செம்பொருள் அப்படிங்கிறது என்ன ஏதுன்னு தெரியாமயே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மை கட்டுப்படுத்துவது யாரு? நம்ம மனம் போன போக்குல ஏன் போறோம்? எதனால இந்த மாரி வாழ்க்கையில இப்படி எதிலயுமே ஒரு புரிதலற்ற தன்மை நமக்குள்ள நிகழுது? அப்படிங்கிறதெல்லாம் யார் எந்த ஒரு தனி மனிதன் அந்த மனித பிறவியின் மகத்துவத்த புரிந்து கொண்டு ஆராய்ந்து பார்க்கிறானோ, அவன் மட்டும் தான் நல்லதை நோக்கி போயி இதை பற்றிய ஆராய்வுகளை மேற்கொண்டு நல்ல ஒரு நிலைக்கு உயர்றான்.
அத வந்து கொஞ்சம் ரொம்ப டீப்பா நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் மனசுன்னா எங்க இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க இல்லையா? மனசுன்னா இதயத்துக்குள்ள இருக்குங்க, நெஞ்சுக்குள்ள இருக்கும்பாரு ஒருத்தரு. ஏன்னா நீங்க பேசும்போது பாருங்க நெஞ்ச தொட்டு பேசுறீங்க. அதனால மனசு இங்க இருக்கும்பாங்க. இன்னொருத்தர் இல்லைங்க மனசுங்கிறது அந்த நெற்றி பொட்டுல இருக்குங்க. நீங்க கவனிச்சு பாருங்களேன். சிந்திக்கும்போது எங்க கை வைக்கிறீங்க? நெற்றி பொட்டுல தானே கை வைக்கிறீங்க அப்படிம்பாங்க. அப்ப இது மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள நமக்கு சொல்றத நம்ம கலந்து பார்த்தாலும், உண்மையில மனசு அப்படிதான் இருக்குதா? அவங்க சொல்ற மாரி இருதயத்துல இருக்கா? அல்லது நம்ம நெற்றி பொட்டுல இருக்கா? அப்படின்னா, நிச்சயமா மனதுக்கு ஒரு அங்கமே கிடையாது. அது இங்க தான், அங்க தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம உடம்புல உயிர் எங்க இருக்குன்னு சொன்னா, அது எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பக்கமும் உயிர் தான். ஏன்னா, நம்முடைய உடம்பு முழுக்கவும் செல்களால் ஆனது தானே. அனாட்டமியே என்ன? ஒவ்வொரு செல்களும் உயிர் துடிப்போட இருக்கு நம்ம உடம்புல. அப்போ எந்த இடத்துல தான் உயிர் இருக்கு? பர்ட்டிகுலரா இந்த இடத்துல தான் உயிர் இருக்குன்னு சொல்லவே முடியாது. நமக்கு செல்கள் இறந்து போகுது அப்படின்னா, ஒரு காயமாகி செல்கள் இறந்து போயிட்டா, அத நம்ம டெட் செல்ஸ்ன்னு சொல்றோம். அப்ப டெட் செல்ஸ் அப்படின்னு சொன்னா, அந்த செல் இறந்து விட்டது. அப்ப லைவ்ல இருக்கும்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற செல்கள் தானே. அப்ப அந்த செல்ல நீங்க வந்து இறந்துடுச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப அந்த செல்லுலயும் உயிர் இருக்கு. அப்ப ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் உயிர் இருக்கிறது மாரி. அப்ப இந்த மனித உடல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் உயிர் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியாதோ, அது மாரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் மனம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனம் என்பது ஒரு சூட்சமம். அது எங்கும் எதிலும் ஊடுருவி இருக்கின்ற ஒரு பொருள் என்பதாக பார்க்கணும். அப்படி பார்த்தா, இந்த உடலிலிருந்து வேறுபட்டதல்ல மனம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது அதுதான் மகான்கள் நமக்கு எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா, சூட்சும உடல், ஸ்தூல உடல் அப்படின்னு 2 விஷயத்த சொல்லுவாங்க. சூட்சுமம்னா கண்ணுக்கு தெரியாதது. ஸ்தூலம்னா கண்ணுக்கு தெரிவது. அப்ப கண்ணுக்கு தெரியாத மனசு என்ன பண்ணுதுன்னா, கண்ணுக்கு தெரியிற இந்த உடம்ப எடுத்து வந்திருக்கு. அப்ப இந்த உடம்பு முழுக்கவே மனசு தான். ஆனா அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய செயல்பாட்ட அனுபவமாக்குவதற்காக இந்த உடல வந்து பருவுடலா மாத்தி வச்சிருக்கு. அதுக்கு தான் நான் உதாரணமெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன்ல. லட்டு சாப்பிடணும்னு நெனைக்கிறது மனசு. ஆனா அந்த லட்ட தயார்படுத்துறது உடல். அப்புறம் அந்த லட்ட சாப்பிடுறதும் உடல் தான். உடல்ல இருக்கிற புலன்கள் தான். ஆனாலும் அனுபவம் பெறுவது எது? மனசு. சாப்பிட்ட உடனே அந்த லட்டு சூப்பரா இருக்குங்க, நெய் மணக்குதுங்க அப்படின்னு சொல்றது மனசு. அப்ப மனசு வந்து அந்த ஆசைய உட்படுத்தி, அந்த ஆசைய அனுபவம் ஆக்குவதற்காகவே இந்த உடல கொண்டு வந்திருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க உடல் வேறு, மனம் வேறு என்ற 2 பிரிவினைகள் இருக்காது. ஏன்னா, இது நெறைய பேர் இது நீண்ட காலமா விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. மனசு எங்கேயோ இருக்குது, அது நெஞ்சுக்குழியில இருக்குது, அது நெற்றி பொட்டுல இருக்குது, அப்படி இப்படின்னு 1000 1000 கருத்துரையாடல்கள் நம்மிடத்துல இருந்து கொண்டிருந்தாலும், அறிவியல் அதை வந்து மூளை, நரம்பியல் அப்படின்ட்டு நியூரோ சயன்ஸ் மூலமா ஆராய்ந்து பார்த்தாலும், நம்முடைய தத்துவார்த்தமான விஷயங்கள நீங்க ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க சாஸ்திரம் தெளிவா சொல்லிடுது. இங்க மனசும், உடம்பும் வேற வேற கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லிடுது. அப்ப நம்ம இங்க உடல் தூய்மை நீரால் அமைத்துக் கொள்வது போல, உள்ள தூய்மை வந்து நம்மகிட்ட இருக்கிற உண்மையில தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கும்போது, நம்ம இந்த வாழ்க்கைய உண்மையா வாழணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். அப்பொழுதுதான் நம்ம யார் என்று நம்மளை தெரிந்து கொள்ள முடியும் என்று இங்க மகான்கள் சொல்றதுதான் மன தூய்மை என்று நம்ம பார்க்கிறோம். மன தூய்மை அப்படின்னா என்ன? நமக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நமக்கு நாம் உண்மை அப்படிங்கிறது என்ன? நாம் எப்படி வாழணும்னு நெனைக்கிறோமோ, அதுதானே மற்றவர்களுடைய வாழ்க்கை. இப்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து எனக்கு சந்தோஷத்த குடுக்குது அப்படின்னா, மற்றவர்களுக்கு அது சந்தோஷத்த குடுக்கும்னு பார்க்கிறது தானே வாழ்க்கை. அப்ப அப்படி பார்க்க வேண்டும் என்று இங்க மகான்கள் சொல்றது தான் மன தூய்மை என்று நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னு இங்க சொல்றேன். ஆனா இந்த மனம் அப்படிங்கிற அனுபவங்கள் வந்து ஏன் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டு காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பரிணாம வளர்ச்சியில அந்த மாறுபாடு உட்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, சாஸ்திரம் அத தெளிவுபடுத்துது. சயின்ஸ் அத ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா, இங்க வந்து மனசனுடைய பரிணாமம்ங்கிறது உடல் சார்ந்து இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம். நம்ம பாடத்திட்டங்கள்ல ஆழமா இத பத்தி பேசியிருக்கிறோம். அதாவது ஒரு அறிவு இருக்கிற தாவரத்துக்கு வந்து ஒரு புலன் மட்டும் இருக்கு. அது தொடு உணர்வுங்கிற புலன். அது மாரி 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுன்னு வரும்போது, மிருகங்களிடத்துல 5 புலன்கள் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, நாக்குன்னு எல்லாமே இருக்கு. அப்ப 5 விதமான அறிவை அது பெறுது. அப்ப 5 விதமான அனுபவங்களை அந்த மிருகமும் அடையுது. அப்ப அதே மனிதனும் அடையறான். அதே புலன்கள் மனிதனிடத்திலும் இருக்கு. அப்ப பரிணாம வளர்ச்சியில எந்த இடத்துல மனிதன் மேலோங்கி இருக்கிறான் அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவுல தான். மிருகத்துக்கு அந்த பகுத்தறிவு இருக்கான்னா, மிருகத்துக்கும் பகுத்தறிவு இருக்கு. ஆனா அந்த பகுத்தறிவு அதனிடத்துல கொஞ்சமா தான் இருக்கும். ஏன் அது கொஞ்சமா அந்த பகுத்தறிவு இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கெட்ட விஷயத்த போய் பக்கத்துல மோந்து பார்க்கும். அது வேண்டான்னு சொல்லி விலகி போகும். அப்ப அதுக்கு புரியுது. இது வேண்டாம். இது பகுத்தறிவுல கண்டுபிடிக்குது. இது நல்லது, இது கெட்டதுன்னு அது கண்டுபிடிச்சு, நல்லத எடுத்துக்கும், கெட்டத விலக்கிடும்.
அப்ப மிருகத்துக்கும் அதை பகுத்து பார்க்கிற ஒரு அறிவு இருக்கத்தான் செய்யுது. அப்ப மனிதனுக்கும் இது நல்லது, இது கெட்டதுன்னு பகுத்து பார்க்கிற அறிவு இருக்கத்தான் செய்யுது. அப்ப இந்த பரிணாம வளர்ச்சியில 5 புலன்களோட வந்த மனிதனுக்கும், அதே 5 புலன்களோட இருக்கிற மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த பகுத்தறிவு பரிமாணத்துல தன்னை உயர்த்திக் கொள்வதுதான் வித்தியாசம். மிருகங்களால உயர்த்திக் கொள்ள முடியாது. ஏன்னா மிருகங்கள்ல வந்து நல்லது கெட்டதுங்கிறது சென்ஸ்னரி அடிப்படையில புரிஞ்சுகிட்டு பயணம் பண்ணும். ஆனா நம்ம மனதினுடைய அடிப்படையில புரிஞ்சுகிட்டு இன்னும் மேம்பட்ட அறிவு நிலைக்கு உயர முடியும். டிஃபரன்ஸ் என்னன்னா, 5 சென்ஸோட இருக்கிற மிருகத்துக்கு அந்த புலன் அடிப்படையில நல்லது கெட்டத புரிஞ்சுக்க முடியும். மூந்து பார்த்து தெரிஞ்சுக்கும். ஆனா நாம வந்து மூந்து பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாம். சென்ஸையும் கடந்து நம்மகிட்ட ஒரு தன்னுணர்வு இருக்கு. அது நம்முடைய சுய உணர்வு, சுய அறிவு இருக்கு. அந்த சுய அறிவுல நம்ம சில விஷயங்கள எடுத்துக்கலாம், எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தீர்மானம் பண்ண முடியும். அந்த இடத்துல தான் மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சியில மிருகங்களிலிருந்து மாறுபடுகிறான் என்பதை நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றேன். அப்ப அதன் மூலமாகத்தான் நாம இங்க வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில கொண்டு போக முடியும். ஆனா நம்ம அந்த சென்ஸ பயன்படுத்தவே இல்ல. அந்த பகுத்தறிவ பயன்படுத்தவே இல்ல. நாம மிருகம் மாரியே வாழ்றோம்னா, அப்ப மனித பிறவியினுடைய பயன்பாடு வந்து வீணாக முடிந்துவிடும். உடல் மாறியும் பயனற்றதாக போய்விடும் அப்படிங்கிறத இங்க மகான்கள் சொல்ல வர்றாங்க. அதனால தான் நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாரி மனோபாவம். ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாய் மேல ஒரு அபரிமிதமான பிரியம் இருக்கும். அவன் வீட்ல நாய் வளர்த்துவான். அந்த நாய உயிருக்குயிரா நேசிப்பான். அவன் வீட்ல ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆள் மாரி அந்த நாய வச்சுட்டு இருப்பான். அவனுக்கு அந்த நாய் மேல ஒரு தீவிர விருப்பம். ஆனா ஒரு சிலருக்கு நாய கண்டா பிடிக்காது. நாயின்னா எரிஞ்சு விழுவாங்க. அத கொண்டு வராதீங்க பக்கத்திலேயே. அது எனக்கு பிடிக்காது அப்படின்ருவாங்க. அது என்ன காரணங்க? ஒரே விஷயம் தானேங்க. ஒருத்தருக்கு பிடிக்குது, ஒருத்தருக்கு பிடிக்கல. அப்ப என்ன இங்க நம்ம அந்த இடத்துல மாற்றத்த பார்க்கிறோம் அப்படின்னா, மனசு தான் இதுக்கு காரணம். வேற ஒரு காரணம் இல்ல. புலன்கள் மாற்றம் அடையுதானா? இல்லையே. இவர்களுக்கும் கண் இருக்கு, அவனுக்கும் கண் இருக்கு, காது இருக்கு, காது இருக்கு. அப்ப எந்த இடத்துல இவனும் அவனும் மாறுபடுறான். ஒருத்தனுக்கு பிடிக்கிற விஷயம் இன்னொருத்தனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா, அதுதான் மைண்டுன்னு சொல்றோம். அந்த மனசு தான் ஒரு விஷயத்த விருப்பு காட்டுது, ஒரு விஷயத்த வெறுப்பு காட்டுது. அப்ப இந்த விருப்பு, வெறுப்புங்கிற 2 விஷயமே மனதின் அடிப்படையில இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கும்போது மட்டும் தான், நீங்க இந்த விருப்பு, வெறுப்பை கடந்து அந்த சமநிலை தன்மைக்குள்ள நீங்க போக முடியும்ங்கிறத இங்க சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் அத ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. அத புரிஞ்சுக்கிறதுல தான் நம்முடைய சக்தி இருக்கு. மனிதனுடைய பிறப்பு சக்தி அதுல தான் அடங்கி இருக்கு. அவன் தானே மனிதன். அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி அந்த நன்மையை நோக்கி நகரத் தெரிந்தவன் தானே மனிதனாக இருக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில நாம இங்க பயணம் பண்ணி அதை வெற்றி பெற வேண்டும் என்று பார்க்கிறோம். அதனால நம்ம வந்து நெறைய விஷயங்கள உள்வாங்கும்போது, அறிவியல் சார்ந்து நம்ம உள்வாங்கும்போது கூட, நான் உங்களுக்கு எப்படி அத புரிய வைக்கிறேன்? இப்ப அறிவியல் வந்து மூளைய பத்தி பேசுது அப்படிங்கிறதுக்காக, மூளையே எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா மகான்கள் என்ன சொல்றாங்க? மூளையும் வேணும், மனசும் வேணும். ஏன்னா மூளைங்கிறது ஒரு ஹார்ட்வேர். இந்த உடம்பை இயக்குவதற்கான ஒரு கருவி. ஆனா, அந்த மூளைக்கான கட்டளை என்பது மனதினிடத்திலிருந்து கிடைச்சா தானே இயக்க முடியும். இப்ப நான் கைய தூக்கணும் அப்படின்னு நான் மனசுல நெனைச்சா தானே நான் கைய தூக்குறதுக்கு மூளை கட்டளை குடுக்கும். இப்ப மூளைங்கிற உறுப்பினுடைய ஹார்ட்வேர் என்ன அப்படின்னா, கமாண்ட் குடுக்கும். கைய தூக்குன்னு அது உள்ள இருந்து கட்டளை குடுக்கும். நான் கைய தூக்குவேன். ஆனா, அந்த கமாண்ட கைக்கு குடுக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய மனசுல அந்த எண்ணம் எழுந்திரிக்கணும். அந்த பொருளை நான் எடுக்க வேண்டும். நான் கையை தூக்கி அங்க மேல பிடிக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ள வந்தால் மட்டும் தான், இந்த உடம்பானது இயங்க ஆரம்பிக்கும். அப்ப இங்க 2மே சைமல்டேனியஸா ரன் ஆகணும் அப்படின்னா, இங்க மனசோ, உடலோ வேறு வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைய, நீங்க இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கும்போது தான் நீங்க மனதை வெற்றி பெற முடியும் என்பதற்காக நம்ம இத சொல்றோம். ஏன்னா, நீங்க மனம் வேறு, இந்த உடல் வேறு அப்படிங்கிற அபிமானம் ஃபர்ஸ்ட் விடணும். அப்புறம் இந்த உடலும், மனமும் வேறு வேறு என்பதை கையாளுகின்றவன் நான் என்று நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இங்க உண்மையிலேயே இந்த உடலா நான், இந்த மனமா நான் என்று நீங்க ஆராய்ந்து பாருங்களேன். இந்த மனதுக்கு அப்பாற்பட்டு நீங்க இருக்கிறத நீங்க அனுபவமாக்க முடியும். ஆனா நெறைய பேரு அந்த அனுபவத்துக்கு போறதில்ல. இந்த உடம்பு தான் நான் நெனச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லது மனசு தான் நான் நெனச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, அவர்களுடைய வாழ்க்கையில அந்த உயர் பரிமாண அறிவு நிலைய அடைய முடியறதில்லங்கிறதையும் நம்ம இங்க பார்க்கிறோம். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப நீங்க தியானம் பண்ண போய் உட்காரணும்னு நெனைக்கிறீங்க. இப்ப நீங்க எவ்வளவோ வேலைகள் வச்சிருக்கீங்க. பயங்கரமான டைட் ஷெட்யூல் பிஸியா இருக்கிறீங்க. அப்ப பரபரப்பான வாழ்க்கை சூழல். ஆனா உங்களுக்கு ஒருத்தர் சொல்றாரு, "நீங்க தியானம் பண்ணா கொஞ்சம் மனசு அமைதியாகுங்க. அதனால கொஞ்சம் அமைதியா ஒரு 10 நிமிஷமோ, 20 நிமிஷமோ அப்படியே தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் மனசு அமைதியாகும்ன்னு" சொன்ன உடனே சரின்ட்டு நீங்களும் போறீங்க. போய் ஒரு அறையில உட்கார்றீங்க தியானத்துல. அப்ப தியானத்துல உட்கார்ந்து உங்களால அமைதியா இருக்க முடியுதான்னு நீங்க பாருங்களேன். உங்களுக்கு உடம்பும் ஒத்துழைக்காது. கொஞ்சம் நெளிஞ்சுகிட்டே இருப்பீங்க. ஏன்னா,
ஆடிக்கிட்டே இருக்கிற உடம்பு வந்து ஒரு இடத்துல அமைதியா உட்காராது. பரபரப்பா இருக்கிற உடம்பு வந்து சட்டுன்னு ஒரு இடத்துல அப்படி அமைதியா உட்கார முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படியே நீங்க உட்கார வச்சாலும் அந்த காலு கைய நகர்த்திக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே கால் மரத்து போகும். அப்ப என்னன்னா, அந்த கால் கையெல்லாம் நம்ம இயக்கத்திலேயே வச்சு பழக்கிட்டதுனால, அத கொஞ்ச நேரம் கூட ஓய்வு குடுக்காம வச்சிருக்கிறதுனால, அந்த ஓய்வையே அது என்னன்னு பார்க்கவே இல்ல உடம்பு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கால் ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த தொடை வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சேர்லயே உட்கார்ந்திருப்பாங்க. ஆனா, அவங்கள அறியாம அந்த கால் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த ஆட்டம் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அதெல்லாம் வந்து அந்த இயக்கத்திலேயே இருந்து பழகுன உடம்ப, நீங்க இயக்கம் இல்லாம ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் கூட நிறுத்த முடியலங்கும்போது, எவ்வளவு வீக்கா இருக்கீங்கங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இத நான் சொல்றேன். ஏன்னா, நம்ம ஈஸியா அப்படி மனசையோ, உடம்பையோ அப்படி நிறுத்திட முடியாது, அடக்கிட முடியாது. ஏன்னா, மனதை அடக்குறேன் அப்படின்னுலாம் உட்கார்ந்து நீங்க ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் பயிற்சி பண்றதுனால, அது சாத்தியமான்னா எப்படி சாத்தியமாகுங்க? 23 மணி நேரம் நீங்க வந்து உடம்பையும், மனசையும் பல விஷயங்கள்ல ஈடுபடுத்திட்டு, ஒரு 1/2 மணி நேரம் நான் தியானம் பண்ணி அடக்கிறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றது எந்த வகையில சாத்தியம்? அத நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப ஒரு 10 நிமிஷம் நீங்க அமைதியா உட்கார முடியுதான்னு, எந்த சிந்தனையும் இல்லாம நீங்க நிம்மதியா இருக்க முடியுதான்னு நீங்க உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, தியானம் பண்றேன்ட்டு. அப்பதான் மனசு 1000 1000 கேள்விகள எழுப்பும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பரபரப்பா வேலையில இருந்தப்ப கூட அந்த வேலையில தான் இருந்திருப்பீங்க. சமைக்கிறீங்கன்னா சமையல்ல இருந்திருப்பீங்க. படிக்கிறீங்கன்னா புத்தகத்த படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அல்லது கார் ஓட்டுறேன்னா கார் ஓட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா தியானம் பண்றேன்ட்டு நீங்க தியானத்துல உட்கார்ந்த பிறகு தான் மனசு வந்து என்னமோ அமைதியாகுதுன்னு சொல்லிட்டு நீங்க சைலன்ஸ் பண்ண போயி, அப்பதான் அது 1000 1000 கேள்விகள எழுப்பும் உள்ள இருந்து. அந்த வேலைய நீ ஏன் இன்னும் முடிக்கல? இந்த வேலைய பெண்டிங் வச்சிருக்க? இன்னும் இத செய்யணும்னு எதிர்பார்த்தேன். நான் அத திட்டமிட்டேன் நடக்கல. அப்படின்னு பல கற்பனைகள் வந்து மனதுல பீறிட்டு எழுந்திருக்கும் அப்பதான். அப்ப எந்த அடிப்படையில நீங்க மனதை வந்து நிறுத்த முடியும்? அல்லது அடக்க முடியும்? அது சாத்தியமில்லை என்று சாஸ்திரம் சொல்லுது. அதனால மனதுக்கு நீங்க தியானம் பண்றேன், நான் ஒரு அமைதிய குடுக்குறேன் அப்படின்னு நீங்க அப்படியெல்லாம் உட்கார வச்சு மனதையோ, உடலையோ ஒரு இடத்துல கட்டுப்படுத்த முயற்சிக்கிறதுங்கிறது முடியாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, அந்த மனசோ, உடலோ நான் இல்ல. அந்த இல்லாதத நான் ஏன் போய் இயக்கணும்? அதற்கு அப்பாற்பட்ட அறிவல்லவா நான். இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, நீ அந்த மனசே கிடையாது, நீ அந்த உடலே கிடையாது. அதை ஏன் புடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற? அதுக்கு அப்பாற்பட்ட உன்னுடைய சொரூபம், உன்னுடைய ரியாலிட்டிக்கு நீ வந்து பாரேன். அப்போ உனக்கு எல்லாம் தெரியுங்குது. அப்ப இங்க நாம இத நல்லா ஆழ்ந்து உள்ள வாங்கிட்டு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, நாம இந்த மனதுக்கும், இந்த உடலுக்கும் அப்பாற்பட்ட தூய உணர்வு அப்படின்னு நமக்கு புரிய வரும். அப்ப அந்த உணர்வு தான் இங்க நமக்கு அக உணர்வு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. தன்னுணர்வு அப்படின்னு சொல்லிக் குடுக்குது. அப்ப அந்த அக உணர்வு உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க அனுபவமாக்கணும் அப்படின்னா, அது இது போன்ற பயிற்சிகளால் சாத்தியம் இல்ல. நீங்க தியானம் பண்றேன் அல்லது யோகா பண்றேன் அப்படிங்கிறதுனால எப்படி உணர்வு நிலை மாறும்? உணர்வு நிலை என்பது உள்ளத்தின் உயர் பரிமாண அனுபவம் என்று சாஸ்திரம் சொல்லுது. உணர்வு நிலை என்பது மனதின் உயர் பரிமாண அனுபவம். உள்ளம் என்றால் மனசு தான். ஆனா அந்த மனசு வந்து அப்டேட் ஆகணும். எப்படின்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் என்ற நிலைக்கு உயரணும். அப்ப அந்த உயர் பரிமாண அனுபவம் எப்படி மனதுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால், மனதனுடைய அஞ்ஞானங்கள் நீக்கப்படும் போதுதான், மனதனுடைய அறியாமைகள் போக்கப்படும் போதுதான், மனம் அந்த தூய அறிவாக பிரகாசிக்கும். அதுக்கு தான் மனத்திற்கண் மாசிலனாதல். மனதிலே மாசு இல்லாமல், மனதிலே சூழப்பட்ட களங்கங்களை நீக்கும்போது மனம் பிரகாசிக்கும். அதுக்கு நம்ம ஓமானம்லாம் என்ன சொல்லுவோம்? சூரியன் என்னமோ ஒரு சுயம் பிரகாச அறிவு ஒளி. அதனிடத்திலிருந்து வெளிச்சம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கு. ஆனால் அந்த வெளிச்சத்தை தற்காலிகமான கருமேக கூட்டங்கள் மறைக்கிறது. கருமையான மேகக்கூட்டங்கள் போய் சூரியன் முன்னாடி அப்படியே படரும்போது சூரியனே காணாம போயிடுது. அப்ப பார்த்தா வெளிச்சம் மங்கி இருள் சூழுது. அப்படி இருள் சூழ்ந்த உடனே நமக்கு அந்த வெளிச்சம் தடைப்படுத்துவதற்கு எது காரணமா இருக்கு? அந்த இருள் சூழ்ந்த கருமேகங்கள் காரணமா இருக்கு. அப்படிங்கிறது நமக்கு எப்படி புரியுதோ, அதே கான்செப்ட்ட எடுத்துக்க சொல்றாங்க மகான்கள். எடுத்து என்ன சொல்றாங்கன்னா, "நீ சாதாரணமாவே சுயம் பிரகாச அறிவுப்பா. உன்னிடத்திலே எல்லையற்ற பேரறிவு விசாலமா விரிந்து கொண்டிருக்கு. ஆனா நீ என்ன பண்ற? இந்த உலக விவகாரங்கள உள்ள வாங்கி, வாங்கி மேல திணிச்சுக்கிட்டே இருக்கிற. கண்ட குப்பைகள ஏத்திக்கிட்டே இருக்கிற. அது கருமேகங்கள் போல சூழ்ந்து விடுகிறது. உன்னுடைய மனதிலே படிந்து விடுகிறது. அப்ப அந்த படிமன் என்ன பண்ணுதுன்னா, அந்த அறிவு ஒளி பிரகாசத்தை தடுக்கிறது. அப்ப அந்த தடை என்ன பண்ணுதுன்னா, உங்களை அந்த அறிவு வெளிப்படுத்த முடியாமல் செய்து விடுகிறது. அப்ப அந்த நிலையில நீங்க எப்படி பிரகாசிக்க முடியும்? பிரகாசிக்க முடியாதுன்னு தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அது மாரி பிரகாசிக்க முடியாம போனதுனால தான் நம்ம மனம் போன போக்குல போயிட்டு இருக்கோம். ஆனா, இதே மற்ற மகான்கள் எல்லாம் பிரகாசித்தாங்க இல்லையா? நான் கடந்த முறை சொன்னேன்ல, மனதை வந்து அடக்கக்கூடாது. மனசு வந்து பிரகாசிக்கணும்.
அப்ப மனசை பிரகாசிக்க வைக்கணும்னா மனதுக்கான அந்த புத்துணர்வு, அந்த புதிய விஷயங்கள் உள்ள போகணும். அப்படி போயிட்டா மனசு என்ன பண்ணும்? மைண்டுங்கிற நிலையிலிருந்து கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த கான்சியஸா மாறும். அந்த கான்சியஸ்ங்கிறது பியூர் கான்சியஸா மாறும். அப்ப அதிலிருந்து வெளிப்படுறது எப்படி இருக்கும்னா, திருவள்ளுவருடைய திருக்குறள் மாரி வரும். திருமூலருடைய திருமந்திரம் மாரி வரும். அகத்தியருடைய அருமையான நூல்கள். எத்தனை மகான்கள் எவ்வளவு கவிநயம் வாய்ந்த கவிதைகள், கட்டுரைகள், இந்த உலகத்துக்கு எவ்வளவு விஷயங்கள் குடுத்திருக்காங்க. இப்ப ஒவ்வொரு மகான்களுடைய அந்த அறிவு பிரகாசம் வெளிப்பட்டத நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொன்னும் அவ்வளவு பொக்கிஷங்களா நம்ம சமுதாயத்துல நம்ம பார்க்க முடியுதா இல்லையா? அவர்களால் எப்படி அது குடுக்க முடிஞ்சது? அவர்கள் மனத்துல பயணம் பண்ணல. அறிவுல பயணம் பண்ணாங்க. அறிவை பிரகாசிக்க வைத்தாங்க. அதனால அவர்களால அவ்வளவு விஷயங்கள குடுக்க முடியுது. அவர்களால குடுக்க முடிகிறத நம்மளால ஏன் குடுக்க முடியல அப்படின்னா, நாம தான் சூரியன மறைக்கிற கருமேகங்கள் போல, அறிவை மறைக்கின்ற அறியாமை விஷயங்கள ஏத்தி வச்சிருக்கோமே! ஏகப்பட்ட அறியாமை விஷயங்கள உள்ள குடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் நீங்காத வரைக்கும் நமக்கு எங்கிருந்து நம்ம அறிவு பிரகாசிக்க போது? நடக்காது. அப்ப இந்த அறிவு நிலையை பிரகாசிக்கிறதுக்கான அருமையான சூட்சுமமான விஷயங்கள நம்ம முன்னோர்கள் வந்து பல நூல்கள்லயும் குடுத்திருக்காங்க. கதைகள்லயும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் படிக்கிறது இல்ல. படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. இன்றைய சமுதாயத்துக்கு உண்மையிலேயே நேரம் இல்ல. ஏன்னா எல்லாருமே வெளிய பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா, அதையும் கொஞ்சம் நம்ம ஏறெடுத்து பார்க்கணும், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணுங்கிறதுக்காக நெறைய கதைகள் எல்லாம் குடுத்திருக்காங்க மகான்கள். ஏன்னா, சரி நீ வந்து தத்துவார்த்தமா உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? கதைகள் வழியாவது புரிஞ்சுக்க முடியுதா பாரேன் அப்படின்ட்டு கதைகளும் குடுத்து பார்க்கறாங்க. அப்ப மனதை பற்றிய ஒரு புரிதலுக்கு மக்களிடையே பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு பாரம்பரிய கதை ஒண்ணு இருக்கு. அது சினிமாலயும் வந்திருக்கு அந்த கதை. ஆனா நீங்க அத கதையா தான் பார்த்தீங்களே தவிர, அது மனதிற்கானது என்று உங்களால புரிந்து கொள்ள முடியல பாருங்களேன். அதுதான் மனதினுடைய போக்கு. இப்ப அந்த கதை என்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு நாட்டுல ஒரு அரசன் இருக்கிறான். அந்த அரசனுக்கு வந்து திடீர்னு 2 கண்ணுமே குருடாயிடுது. அவன் நல்லா ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்துல, திடீர்னு அவனுக்கு 2 கண்ணுமே குருடாயிடுது. ஏன் குருடாச்சுன்னு தெரியல. அப்ப உடனே அங்க நாட்டினுடைய ஒரு முக்கிய ஆஸ்தான வைத்தியர வர சொல்லி, இந்த மாரி ஏன் எனக்கு குருடாச்சுன்னு பாருங்கன்னோனே, அவன் வைத்தியரெல்லாம் பார்த்துட்டு, இது ஏதோ ஒரு இதுல நடந்திருக்கு. உங்களுடைய கர்ம வினையில நடந்திருக்கு. இதுக்கு வழி என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு மூலிகை இருக்கு. அது வந்து சஞ்சீவி மலையில தான் அந்த மூலிகை கிடைக்கும். அது ஒரு மலர் அது. அந்த மலர வந்து பறிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய கண்ணுல வச்சா அந்த கண் பார்வை வந்துடும். நீங்க இழந்த ஒளியை மீண்டும் பெற்று விடலாம். ஆனா, அந்த சஞ்சீவி மலைக்கு போய் அந்த மலரை பறித்து வருவது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதுக்கு திறமையான வீரர்கள தான் நீங்க அனுப்பணும். ஆகவே நீங்க அத பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. நான் வந்து அந்த மலர் கிடைச்ச உடனே என்ன கூப்பிடுங்க. நான் வந்து உங்களுக்கு மீண்டும் அந்த கண் ஒளியை பெற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர் போயிடுறான். அப்ப உடனே இந்த அரசர் என்ன பண்றாரு, இந்த மாரி எனக்கு அந்த சஞ்சீவி மலைக்கு போய் அந்த மலரை யார் பறித்து வருகிறீர்களோ, அவர்கள் இவ்வளவு பொற்காசுகள் தருகிறேன்ட்டெல்லாம் அட்வர்டைஸ்மென்ட் குடுக்குறாங்க. ஆனா யாருமே போக தயாரா இல்ல. ஏன்னா அந்த சஞ்சீவி மலைங்கிறது அவ்வளவு ஈஸியா போய் அடையிற விஷயம் அல்ல. அது பயங்கர காடு. அங்க நெறைய கொடுமையான மிருகங்கள் இருக்கும். அது மட்டும் இல்ல, அங்க நெறைய மந்திரவாதிகள், மோசமானவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால, மக்கள் வந்து அந்த சஞ்சீவி மலைக்கு அவ்வளவு சீக்கிரம் போமாட்டாங்க. பயம். அப்ப உடனே அந்த மன்னனுக்கு பசங்க 3 பேர் இருக்காங்க. 3 மகன்கள் இருக்காங்க அவருக்கு. அதுல முதல் மகன் என்ன சொல்றான், "சரிப்பா மக்கள் போமாட்டாங்க. நான் ராஜகுமாரனா இருந்துகிட்டு நான் பயந்தா நம்முடைய ராஜ்யத்துக்கு இழுக்கு. அதனால நானே போறேன்ப்பா. நான் போய் அந்த சஞ்சீவி மலையிலிருந்து அந்த மூலிகைய எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவன் நேரா கிளம்பி அந்த சஞ்சீவி மலைக்கு போறான். முதல் மகன் போறான். இது ஒரு படத்துல வந்த கதை. இது வந்து மனதை பற்றிய கதை. நல்லா ஆழமா கேளுங்க. அப்ப அவன் சஞ்சீவி மலைக்கு போன உடனே அந்த காட்டுக்குள்ள போகும்போது திடீர்னு அங்க வந்து ஒரு தேவதை தோன்றுறா. அந்த தேவதை என்ன சொல்றான்னா, "இதுக்கு மேல நீ இந்த பயணப்பாதைய என்னுடைய அனுமதி இல்லாம போக்கூடாது" அப்படிங்கிறா. அப்ப இந்த இளவரசன் கேட்கறான். "சரி என்ன உன்னுடைய அனுமதி என்ன? நீ என்ன பண்ணணும்னு சொல்லு" அப்படின்ட்டு. அப்ப உடனே அந்த தேவதை வந்து ஒரு நிபந்தனை போடுறா. என்ன போடுறான்னா, "நீ இதுக்கு மேல தொடர் பயணத்துல நான் உனக்கு பின்னாடி வருவேன். ஆனா நீ எந்த காரணத்த கொண்டும் திரும்பி பார்க்கக்கூடாது. நான் பின்னாடி வரேனா, வரலையா அப்படின்னு நீ என்ன திரும்பி பார்க்கவே கூடாது. நீ பாட்டு நீ முன்னோக்கி போய்க்கிட்டே இருக்கணும். திரும்பி பார்த்துட்டீன்னா நீ கல்லாயிடுவ" அப்படிங்கிறா. "இது சம்மதமா?" அப்படின்னு கேட்கிறா அந்த தேவதை. அந்த இளவரசனும், "சரி எனக்கு சம்மதம் தான். நான் திரும்பி பார்க்காம போறேன்னு" சொல்லிட்டு போறான். கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து அவன் போய்க்கிட்டே இருக்கிறான். இவ பின்னாடி தேவதை நடந்துட்டே வந்துட்டு இருக்கா. அவளுடைய கால் சலங்கை ஒலி பின்னாடி கேட்டுட்டே இருக்கு. ஜல் ஜல்லுன்னு அப்படியே அந்த சலங்கை சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அப்ப இவனும் முன்னாடி போய்க்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச தூரம் போன உடனே அந்த சலங்கை சத்தம் நின்னுடுது. ஆனா அவ என்ன பண்ணிட்டா, ஃபர்ஸ்டே கண்டிஷன் போட்டா. "நீ திரும்பி பார்த்துட்டீன்னா நீ கல்லாயிடுவ" அப்படிங்கிறா.
அவளுடைய நிபந்தனை என்னன்னா, நீ திரும்பி பார்க்காம போகணும். திரும்பி பார்த்தீன்னா நீ கல்லாயிடுவ அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்துட்டாளா? இவன் என்ன பண்றான்? முன்னோக்கி போய்க்கிட்டே இருக்கிறவன், பின்னாடி அவ வந்துகிட்டே இருக்கிற சலங்கை ஒலிய கேட்டுக்கிட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். கொஞ்ச தூரம் போன உடனே அந்த சலங்கை ஒலி நின்ன உடனே இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவ பின்னாடி வராளா? வரலையா? அப்படின்னு திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்த உடனே கல்லாயிட்டான். அவன் கல்லான உடனே என்ன ஆயிடும்? அவன் அந்த மலரை பறித்துக் கொண்டு வர முடியாது இல்லையா? அப்ப அது ராஜாவுக்கு கண் பார்வை திரும்பாது இல்லையா? போனவன் வரவே இல்ல. உடனே 2வது மகன் ராஜ்யத்திலிருந்து சொல்றான். அப்பா, அண்ணன் போனவன் வரவே இல்ல. ஏதோ பிரச்சனை. சரி நான் போறேன் இப்போ அப்படின்றான். சரி போயிட்டு வாங்குறாங்க. 2வது பையன் கிளம்புறான். அவன் அதே மாதிரி பாதையில போறான். காட்டுப்பாதை. பயங்கரமான முற்புதர்களும் கொடிய மிருகங்களும் வாழுகின்ற பாதை. அவன் அதெல்லாம் கடந்து போறான். ஏன்னா அவன் ஒரு அரசன்கிறனால தைரியம் இருக்கு. மிருகங்களை எதிர்கொள்றான். அப்படியே போகும்போது அந்த குறிப்பிட்ட பகுதியை அடைஞ்ச உடனே மீண்டும் அதே தேவதை வரா. அதே கண்டிஷன் போடுறா. இளவரசனே, இதுக்கு மேல நீ இப்ப என்னுடைய அனுமதி இல்லாம போகக்கூடாது. நீ போறதாக இருந்தால் நான் உன்னை பின்தொடருவேன். ஆனா நீ என்னை திரும்பி பார்க்காம தான் நீ போகணும். திரும்பி பார்த்தீங்கன்னா நீ கல்லாயிடுவ. சம்மதமான்னு கேட்கிறா. சம்மதம் அப்படிங்கிறான். அதே மாதிரி போய்கிட்டே இருக்கிறான். போன உடனே அங்க பார்த்தா அவங்க அண்ணன் கல்லாய் இருக்கிறத பார்க்கறான். அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. அண்ணன் ஏன் கல்லாய் இருக்கிறான்னா, ஓ, இந்த தேவதை தான் வந்து திரும்பி பார்த்தா கல்லாயிடுவேன்னு சொல்லியிருக்கான். அண்ணன் தெரியாம திரும்பி பார்த்திருப்பான் போல் இருக்கு. கல்லாயிட்டான். சரி நாம திரும்பி பார்க்காம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்? மேலும் தொடர் பயணத்தை மேற்கொள்றான். இந்த 2வது இளவரசன். அவன் கொஞ்ச தூரம் போறான். போன உடனே இந்த பின்னாடி சலங்கை ஒலி வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கூச்சலும் ஒரு சிரிப்பு ஒலியும் கேட்குதாங்க. ஒரு சத்தமும் ஒரு சிரிப்பும் கேட்குது. உடனே இவனுக்கு ஒரு டவுட் வந்துருது. சரி, பின்னாடி சலங்கை ஒலி கேட்கிறது அந்த தேவதையினுடைய சத்தம். ஆனா இந்த சிரிப்பு ஒலி கேட்குதே, இது யாராக இருக்கும்? இவ்வளவு காட்டுக்குள்ள இப்படி சிரிச்சுக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கணும், யாரா இருக்கும் அப்படின்னு திரும்புறான். அவனும் திரும்பி பார்த்துட்டான். அந்த தேவதையினுடைய கண்டிஷன் படி அவனும் கல்லாயிட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சு? 2வது இளவரசன் போனதும் அந்த இலக்கை அடைய முடியல. அந்த மலரை எடுக்க முடியல. ராஜாவுக்கு பார்வை திரும்பல. இப்ப 3ஆம் அவன் வரான். 3ஆம் அவன் வந்து, அப்பா, 2வது அண்ணன் போனதும் காணோம். அவனும் ஏன் வரலன்னு தெரியல. இப்ப நான் போய் என்னன்னு பாக்குறேன்பாங்கிறான். சரி போய் நீ பார்த்துட்டு வான்ட்டு அப்பா அனுப்புறாரா. அவனும் அதே மாதிரி காட்டுக்கு போறான். அதே தேவதையை சந்திக்கிறான். அந்த தேவதை இடத்துல இருந்து அதே கட்டளையை பெறுகிறான். அவன் என்ன சொல்றா? திரும்பி பார்த்தா கல்லாகி விடுவாய்ங்கிறான். இவன் வந்து அதே மாதிரி போறான் பாதையில. அந்த சலங்கை ஒலி கேக்குது. போய்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரத்துல சலங்கை ஒலி நிற்குது. திரும்பவே இல்ல. திருப்பி கொஞ்ச தூரம் போயிட்டே இருந்தோடனே அங்க ஒரு சிரிப்பொலி கேக்குது. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு ஏதோ கும்மாளமா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி கேக்குது. அப்பவும் திரும்பல. தொடர்ந்து முன்னேறுகிறான். அப்படி எல்லாவற்றையும் கடந்து அவன் முன்னேறி அந்த குறிப்பிட்ட இலக்கை அடைந்து விடுகிறான். அடைந்த உடனே அந்த மலரை பறித்து விடுகிறான். அப்ப இந்த கதை, அந்த மலரை அவன் பறித்து விட்டதுனால என்ன ஆயிடுச்சு? வெற்றியாளன் ஆகிட்டான். வெற்றி பெற்று விட்டான். அவன் என்ன இலக்கை அடைய வேண்டுமோ அந்த இலக்குக்கு இடையூறுகள் எது வந்தாலும் அதை தகர்த்து கொண்டு தன்னுடைய இலக்கை அடைந்து விட்டான். அப்படி அவன் இலக்கை அடைந்து விட்டவனே அவனுக்கு என்ன தேவை? அந்த மலர் தானே தேவை அப்பாவுக்கு கண்ணு கொடுக்கறதுக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டான். அந்த மலரை அவன் எடுத்துக்கொண்டு வருகின்ற வழியில அந்த மலர்னால யாரையெல்லாம் தொடுறாரோ அவங்க எல்லாம் அவங்கவுங்க நோயிலிருந்து குணப்படுவாங்க. அது மாதிரி அந்த மலரை கொண்டு வரும்போதே தன்னுடைய 2வது அண்ணனை தொட்டான். அந்த அண்ணனுக்கு உயிர் வந்து அவனும் குணமாயிட்டான். இன்னொரு அண்ணனை தொட்டான், அவனும் குணமாயிட்டான். 3 இளவரசர்களும் சேர்ந்து ராஜ்யத்துக்குள்ள திரும்பி போய் அப்பாவுக்கு அந்த கண் பார்வையை திரும்ப கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறது இந்த கதை. ஆனா இந்த கதையினுடைய நோக்கம் என்ன? ரொம்ப ஆராய்ந்து பாருங்களேன். இந்த கதையில வர்ற தேவதை தாங்க மனசு. இந்த கதையில வர்ற தேவதை தான் மனசு. இந்த மனசு என்ன பண்ணும்னா, சில எண்ணங்களால சில கட்டளைகளை கொடுக்கும். ஆனா அந்த கட்டளைகளை நிறைவேற்ற முடியாம அதுவே தடையாக இருக்கும். ஏன்னா இங்க வந்து தேவதை தான் நீ திரும்பி பார்க்காம போனா உன்னுடைய இலக்கை அடையலான்னு சொல்றா. ஆனா அந்த இலக்கை அடைவதற்கு இடையில இடையூறாக அவளே இருக்கிறா. ஏன் இடையூறு அவளே இருக்கிறா? அவள் அந்த சலங்கை ஒலியை நிறுத்துவதனால இவன் திரும்பி பார்த்து கல்லாயிட்டான். அல்லது அவள் தேவையற்ற சிரிப்பு ஒலிகளை தூண்டுவதனால இவன் திரும்பி பார்த்து கல்லாயிட்டான். ஆனா அவன் தேவதையினுடைய கட்டுப்பாட்டுல அவ சொன்னபடி திரும்பி பார்க்காம போயிட்டா இலக்கை அடைந்து விடுவான் இல்லையா? அப்ப அது மாதிரி இங்க நம்முடைய மனசு என்ன பண்ணுதுன்னா, ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணுது. நான் அந்த தூய அறிவாக மாறுவேன், நான் அந்த பரமனாக மாறுவேன் அப்படிங்கறது நம்முடைய வேதாந்த பாடத்தின் அடிப்படையில ஒரு தீர்மானம் நாம் எடுக்கிறோம். மற்றவர்கள் சராசரி மனிதர்களுடைய வாழ்க்கையில அதே மனசுல என்ன தீர்மானம் எடுக்கிறான்? நான் கலெக்டர் ஆகுவேன், நான் வந்து இந்த மாதிரி போலீஸ் ஆபீசர் ஆயிடுவேன், நான் இப்படி பெரிய ஒரு பிசினஸ் மேன் ஆயிடுவேன் அப்படின்னு தீர்மானம் பண்றான். எதுல? அதே மனசுல. ஆனா அந்த மனம் சொல்லுகின்ற அந்த இலக்கை அடைவதற்கு அந்த மனமே தடையாக இருப்பதை அவன் கவனிக்காம விட்டுறான் பாருங்க. அப்ப அந்த இலக்கை அவனால் அடைய முடியறது இல்ல. அப்ப அந்த மனசுக்கு உண்டான அந்த தன்மை, அந்த இலக்கை அடைவதற்கு வரைக்கும் அந்த மனதுல ஒரு திடத்தன்மை இருக்கணும். அதுல இருந்து பின்வாங்க கூடாது இல்லையா?
ஆனா பின் வாங்குவது என்பது மனச்சிதறல்கள், மனதின் மற்ற எண்ணங்கள் தான் காரணம். அப்ப இத நம்ம இந்த கதையில புரிஞ்சுக்கணும். இந்த கதை அததான் சொல்லுது. இதுக்கு தான் ரிஷிகளுடைய உளவியல் அறிவு என்று இந்த சாஸ்திரம் பேசும். ஏன்னா இங்க சைக்காலஜியே இதான். நம்ம வந்து இது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மைண்ட் பிளே பண்றதுங்கிறது தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம இடத்துல நிறைய விஷயங்கள் மற்றவர்களால் திணிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த திணித்த விஷயங்களுடைய தன்மை என்ன? அது நல்லதா? கெட்டதா? அது சரியா? தவறா? அப்படின்னு ஆராய்ந்து பார்ப்பதற்கான அறிவை நம்ம ஆக்டிவேட் பண்ணவே இல்ல. மூடத்தனமா நம்புறோம். முட்டாள்தனமா அதை ஏத்துக்கிறோம். அதை அப்படியே பின்பற்றுகிறோம். அப்ப இதுதான் வந்து அந்த அறிவை மறைப்பதற்கான தடைகள். கருமேகங்கள் என்று சாஸ்திரம் புரிய வைக்குது. ஏன்னா இந்த ஆன்மீகத்துல இது மாரி நெறைய கதைகள வந்து திணிச்சு வச்சிருக்காங்க. இப்ப ஆன்மீகம்ங்கிற விஷயத்துக்குள்ள நெறைய பேர் வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த குரு பக்தி அப்படிங்கிற விஷயத்துல, கடவுள் பக்தி அப்படிங்கிற விஷயத்துல நெறைய மூட நம்பிக்கைகள் நம்ம இடத்துல நுழைக்கப்பட்டிருக்கு. அதுல போய் நெறைய பேர் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு அத திடமா நம்புறாங்க பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கைய வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில நம்புறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த மூட நம்பிக்கையில அந்த குரு பக்தியில நம்புறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு இங்க குருமார்கள் சொல்றாங்க. இதத்தான் உளவியல் அறிவுன்றாங்க. எப்படின்னா, இப்ப நான் எக்ஸாம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிற மாரி சில விஷயங்கள் சொல்றேன். இப்ப நீங்க ஆன்மீக பயணத்துல நல்ல அறிவு நிலைக்கு உயர்ந்த மகான்கள் வந்து யாரு? நாம சமீபத்துல பார்க்கிற வள்ளல் பெருமான் எடுத்துக்கலாம். வள்ளலார் வந்து நெறைய திருமுறை நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. பக்தியின் அடிப்படையில 6 திருமுறைகள கொண்டு வந்தார். 5 திருமுறைகள்னு அருமையான பக்தி விஷயங்கள் அதுல சொல்லுது. அவருடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பண்டைய மகான்களுடைய நாயன்மார்களுடைய வரிசையில வரக்கூடிய அளவுக்கு அற்புதமான பாடல் வரிகள். எல்லாமே ஆழமான, நுட்பமான உட்பொருளை கொண்ட விஷயங்கள். அப்ப இதுல இருந்து நீங்க வள்ளலாரை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு அறிவை பிரகாசித்துக் கொண்டவர். தன்னிடத்தில் இருக்கிற தூய அறிவை வெளிப்படுத்தியவர் என்பதை நம்ம வள்ளலாரை ஏத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப பழைய காலத்து பண்டைய ரிஷிய பத்தி பேசல. ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் அப்படி வாழ்ந்தார், இப்படி வாழ்ந்தாருங்கிறது அப்புறம். இன்றைய வாழ்க்கையில் வாழ்ற வள்ளலார பத்தி நான் பேசுறேன். அப்ப நம்ம சமீபத்துல வாழ்ந்த வள்ளலார் இப்படியெல்லாம் இருந்தவரு, 6ஆம் திருமுறைக்குள்ள வரும்போது அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? உணர்வ புரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா? அப்படி அழகா திட்டமிட்டு அவர் குடுத்த அந்த உணர்வு விஷயத்த ஒருத்தன் புடிச்சுட்டான்னா, தனக்குள்ள இருக்கிற அந்த அறிவு ஒளி தான் இறை ஒளின்னு புரிஞ்சுக்கிட்டா அவன் இறைவன் ஆயிடுவான். ஆனா இடையில சில திட்டமிட்ட சமூக விரோதிகளால வள்ளலாரை மாற்றி இந்த சமுதாயத்துக்கு குடுத்துட்டாங்க. எப்படி குடுத்துட்டாங்கன்னா, அவர் எங்கேயோ போய் ஒரு ரூம்குள்ள பூட்டிக்கிட்டாரு. அந்த ரூம்ல கரைஞ்சு போயிட்டாரு. அப்படிதான் வள்ளலார் மறைஞ்சு போயிட்டாரு. அப்படின்னு ஒரு புருடாவ எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்ட போயி, அதுதான் மக்களிடத்துல உண்மையா மனசுல பதிய போயி, இன்றைக்கு ஆன்மீகம் அப்படின்னா நாமளும் ஏதோ கரைஞ்சு போறது, மறைஞ்சு போறதுங்கிற மாரி ஒரு மனோபாவம் இங்க வந்து நம்ம இடத்துல உண்டாக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆனா நீங்க அறிவுபூர்வமா ஆராய்ந்து பார்க்கணும்ல. நான் என்ன சொல்றேன்னா, மனதில் ஒரு விஷயத்த திணிச்சுக்கிறாங்க அல்லது ஏற்றிக் கொள்கிறார்கள் அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய மகானாவும் இருக்கட்டுமே, அது சாத்தியமா இல்லையா? அப்படின்னு நீ ஆராய்ந்து பார்ப்பதற்கு தானே நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க ஆராய்ந்து பாருங்க. எப்படி ஆராய்ந்து பார்க்கணும்? மனித உடல் என்பது பஞ்சபூதங்களின் தொகுப்பு. அது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று எல்லாம் சேர்ந்தது. அப்ப இங்க எல்லாம் சேர்ந்த இந்த பூதம் வந்து உடம்ப விடும்போது, இந்த உடம்பு களையும் போது, நீர் பூதம் நீர்ல கரைஞ்சிடும், காற்று பூதம் காற்றுல கரைஞ்சிடும், ஆகாய பூதம் ஆகாயத்துல கரைஞ்சிடும், நெருப்பு பூதம் நெருப்புல கரைஞ்சிடும், மண் பூதம் மண்ணுல தான் கரைய முடியும். அப்ப மண் பூதம் மண்ணுல தான் கரைய முடியும் போது, மண் பூதத்தினுடைய வயசு வந்து 70ஆ இருக்கலாம், 80ஆ இருக்கலாம். அது 50 கிலோ இருக்கலாம், 80 கிலோ இருக்கலாம். ஆனா அது முழுக்க முழுக்க மண்ணால் ஆன சரீரம். மனித உடல் என்பது மண்ணால் ஆன சரீரம். அப்ப மண்ணால் ஆன சரீரம் என்பது மண்ணில் தான் கரைக்கப்பட முடியும் அல்லது எரிக்கப்பட முடியும். ஏனென்றால் சாம்பல் பண்ணால் அது மண்ணு தான். நீங்க மண்ணுக்குள்ளேயே புதைச்சாலும் அது மண்ணு தான். அப்ப ஒரு சரீரத்தை வள்ளலார் விடுறாரு அப்படின்னா, அவர் அப்படியே காற்றுல கரைஞ்சு போயிட்டாரு, அப்படியே ஜோதி ஆயிட்டாருன்னு ஒருத்தன் சொல்றத ஒருத்தன் ஏத்துக்கணும் அப்படின்னா, அவனை மூடர்கள் என்று சொல்லுது சாஸ்திரம். நம்முடைய சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, இது வந்து மூட நம்பிக்கையில் திணிக்கப்பட்ட முட்டாள்தனத்தை ஏற்றுக்கொண்டவன் அவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிடுது. அப்ப இங்க நம்ம வள்ளலாருடைய ஃபாலோவர்ஸா இருந்து அந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டோம். ஆனா வள்ளலார் சொன்ன விஷயத்த ஸ்ட்ராங்கா எடுத்துக்கல. நீங்க ஆராய்ந்து பாருங்களேன். வள்ளலாருக்கு பின்னாடி எத்தனை பேர் காத்துல கரைஞ்சிட்டான்? எத்தனை பேர் அப்படியே ஜோதி ஆயிட்டான்? ஒருத்தனும் ஆகல. அப்ப ஏன் ஆக முடியாது? ஆகவே முடியாது. ஏன்னா வள்ளலாருமே தன்னுடைய உடம்ப பஞ்சபூதத்தை தான் கரைச்சார். அப்ப உண்மையிலேயே வள்ளலார் அந்த ரூம்குள்ள காணாம போயிட்டாரானா? இல்லவே இல்ல. வள்ளலாரு மறைந்து விட்டார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த இடத்தை விட்டு ஓடி விட்டார்ன்றது அர்த்தம். அந்த இடத்துல அவர் இல்ல. மறுநாள் காலையில அந்த ரூம் திறந்து பார்க்கறாங்க. அவர பார்க்க முடியல. அதனால அவர் அப்படியே மாயமாயிட்டாரு, மறைஞ்சு போயிட்டாருன்னா, மடையர்கள் நம்பலாம். மகான்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றேன். நான் சொல்ற டாபிக் நல்லா உள்வாங்கிக்கணும். அதாவது மடையர்களுக்கு வேணா, ஓ அவர் கரைஞ்சு போயிருப்பார்ப்பா, அவர் மிகப்பெரிய சக்திமான், சித்துமான், சித்து தெரிந்தவர் அப்படின்னு வேணா நம்பிக்கலாம்.
ஆனா மகான்களுக்கு தெரியும் பஞ்சபூதத்துல வந்த உடம்பு பஞ்சபூதம் தான் கரையும். அப்ப மண்ணுனால் 80 கிலோ 70 கிலோ வெயிட் கொண்டு வந்த ஒரு உடம்பு வந்து அந்த 80 கிலோவும் மக்குற வரைக்கும் மண்ணுல தான் இருக்கணும், அல்லது எரிக்கப்பட்டு சாம்பலாகி அது மண்ணுக்குள்ள கொடுக்கணும், இல்லைன்னா அது கரைக்க முடியாது அப்படிங்கிறது தெளிந்த ஞானிகளுக்கு தெரியும். அப்ப இந்த நிலைய நீங்க மனதளவுல உளவியல் ரீதியாக ஆராய்ந்து பார்ப்பதுதான் உளவியல் அறிவுன்னு இங்க சாஸ்திரம் பேசுது. அதனால அப்படியே ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறது இல்ல, மூடத்தனமா முட்டாள்தனமா ஒரு அபிமானத்துல அப்படியே பிடிச்சுக்க கூடாது. ஒருத்தர் சொல்லிட்டாங்க அது அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்க கூடாது. ஆராய்ந்து பார்ப்பதற்கு தான் நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறத நீங்க எப்படி வெளி விஷயங்கள்ல பகுத்து பிரித்து பார்க்கிறது உங்களுடைய மனோ அறிவின் அடிப்படையில் நிகழுதோ, புலனறிவின் அடிப்படையில நிகழல, மனோ அறிவின் அடிப்படையில நிகழுது. புலனறிவின் அடிப்படையில மிருகங்கள் வாழுது, அது மூந்து பார்த்து முடிவு எடுத்துக்கும். ஆனா நாம மூந்து பார்த்து முடிவு எடுக்க வேண்டாம். அப்ப நீங்க வந்து கண்ணால் பார்க்காத ஒரு விஷயத்த முடிவு எடுக்கிறீங்க பாருங்க, அப்ப நீங்க மூடர்கள், மிருகத்தை விட மூடர்கள் அப்படிங்கிறது சாஸ்திரம். மிருகம் கூட அந்த சென்ஸை பயன்படுத்தி மூந்து பார்த்து எஸ் ஆர் நோ முடிவுக்கு வருது, இது வேணும் வேண்டாம் தெளிவடையுது. ஆனா மனிதன் கண்ணாலேயே பார்க்கலைங்க, நம்புறான். காணாம போயிட்டார் வள்ளலார், அப்படியே மறைஞ்சிட்டார், எப்படிங்க நம்புவீங்க? நீங்க பாத்தீங்களா? ஏதாவது ரெக்கார்ட் இருக்கா? எவிடன்ஸ் இருக்கா? எந்த எவிடன்ஸ் கிடையாது. அதாவது இங்க ஆன்மீகம் என்பது அனுபவம் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மாவை அனுபவமாக்குவது. அது அனுபவத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமே கிடையாது, அனுபவம் அது. ஏன்னா அனுபவமே இறைவன் என்கிறார் மகான்கள் எல்லாம். நான் கண்ணதாசன் பாட்டு கூட சொல்லுவேன் உங்களுக்கு, அந்த அனுபவம் தாங்க இறைவன். ஏதாவது மனையால் சுகம் யாதென கேட்டேன், மணந்து பாரன இறைவன் பணித்தான், பிள்ளை பெறுவது ஏதென கேட்டேன், பெற்றுப்பாரன இறைவன் பணித்தான். ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் என்ன சொல்றாரு? அவரே கேள்வி கேட்கிறாரு, இறைவா எல்லாம் நான் அனுபவித்தே அடைவது என்றால் நீ ஏன் என கேட்டேன், இறைவன் சற்றே அருகே நெருங்கி வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான் அப்படின்னு கண்ணதாசனுடைய பாடல் வந்து அடிக்கடி சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த அனுபவம் தான் இறைவன். அப்ப அந்த அனுபவத்துக்கு உட்படாத ஒரு விஷயத்தை நீங்க எப்படி நம்புறீங்க? அந்த நம்பிக்கை தானே உங்களுடைய மூடத்தனம், இதுதானே உங்களுடைய மனம் வளர்ச்சி அடையாத தன்மையை காட்டுது. அப்ப இப்படி இருக்கிறவங்க எப்படி ஆன்மீகத்துல உயர் பரிமாண அறிவை எட்ட முடியும்? அதனாலதான் பெரும்பாலும் ஆன்மீகத்துல உயர் பரிமாண அறிவை அடையவே இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த மூடத்தனத்துல மூழ்கிட்டாங்க. எவனோ ஒருத்தன் கதை விடுவான், பாபாஜி வந்து அப்படியே ஒளி உடல்ல வந்தாருங்கம்பா. எப்படியா பாபாஜி ஒளி உடல்ல வருவாரு? இமயமலை பாபாஜி சொல்றேன் நான். ஏன்னா பாபாஜின்னா எத்தனையோ பாபாஜி, நார்த் இந்தியாவில் எல்லாமே பாபா தான், சாமியாருங்க பூரா பாபா தான். அப்ப பாபா அப்படிங்கும்போது இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒளி உடல்னா எப்படிங்க அப்படியே நெருப்பாட்ட பறந்து வருவாரா? அப்படியெல்லாம் உடல் கிடையாது. அதாவது ஒளி உடல்ங்கிறது அறிவு ஒளி, நம்ம இடத்துல பிரகாசிக்கின்ற அந்த அறிவு பிரகாசத்தை ஒளி உடல்னு மகான்கள் பேசுறாங்க. அந்த ஒளி தான் இங்க நம்ம கிட்ட அறிவா ஆத்மாவா இருக்கு. அதுதான் ஜோதி, அதான் அகம் ஜோதி. நமக்குள்ள இருக்கிற ஜோதி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது நமக்கு உடம்புக்குள்ள பரிமாணங்கள்ல 5 பூதங்களா விரிஞ்சு நிக்குது. அப்ப அந்த அறிவினிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் தான் இப்படி பல பரிமாணங்களை அடையுது. அந்த பரிமாணங்களை நம்ம எப்படி சொல்றோம்? உயிர்னு சொல்றோம், பிராணன் சொல்றோம், மனசுன்னு சொல்றோம், இந்த உடல் என்ற அன்னமய கோஷம் சொல்றோம். இதை வந்து நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் வெளிச்சமா உடைச்சு சொல்லிடுது. 5 கோஷங்கள் ஆத்மாவை மறைக்கிறது. அது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அப்ப இந்த 5 கோஷங்களும் ஆத்மாவை மறைக்கிறதுக்கு காரணம் என்ன? அதன் மீது இருக்கிற பற்று. அப்ப நம்ம எந்த இடத்துல பற்று வச்சிருக்கிறோம்? உடம்பு மேல பற்று, இல்லைன்னா மனதின் மேல பற்று, இல்லைன்னா பிராணன் மேல பற்று, ஏதாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு நிற்போம். அப்ப எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய இலக்கை அடைய முடியாது இல்ல. இதுதான் அந்த கதை. அந்த கதை என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு இலக்கை அடைவதற்கு போகிற பாதையில உனக்கு இடையூறுகள் எந்த ரூபத்துல வேணா வரும். அது வந்து கால் சலங்கை ஒளி நின்னு போன மாதிரி வரலாம், அல்லது திடீர்னு ஒரு சிரிப்பொலி கேட்கிற மாதிரி வரலாம். ஆனா திரும்பி பார்த்தீங்கன்னா நீ கல்லாயிடுவே அப்படிங்கிறது கண்டிஷன். ஆனா இப்ப நாம இந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் சும்மா ஒரு ஏமாற்று வேலை, ஒரு மாயாஜால வேலை, இதை நம்ம மயங்க கூடாது அப்படின்னு எவன் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் அந்த மாதிரி விஷயங்கள்ல மயங்காம தன்னுடைய இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டே இருப்பான் அல்லவா? அவன் தானே வெற்றியாளனா அந்த மலரை எடுத்துக்கொண்டு வந்து மன்னனுக்கு கொடுத்து கண் பார்வை திரும்ப கொடுத்தான். அப்ப அது மாதிரி வெற்றியாளர்கள் வரிசையில நம்ம வரணும் அப்படின்னா நம்முடைய மனதில் இந்த மாதிரி மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட கண்ட விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. அதுதான் இங்க மைண்ட் டாபிக்ல இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா மைண்டுங்கிற டாபிக்ல நம்ம பேசுற விஷயமே என்னன்னா மனதனுடைய சைக்காலஜி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மனம் எந்த அடிப்படையில நம்ம இடத்துல பயன்பாட்டுல இருக்கு, அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், எப்படி மூடத்தனமா வாழ்றோம், மற்றவர்கள் சொல்றதை எப்படியெல்லாம் நம்புறோம், அந்த நம்பிக்கைக்கு என்ன ஆதாரம், கேள்வி கேட்கறது கிடையாது. அப்ப நீங்க நீங்க இப்ப வெறும் சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்க வேண்டாம், லாஜிக்கா சிந்தனை பண்ணுங்க.
நம்ம பெரிய அறிவாளி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. எனக்கு என்ன நான் பிசிக்ஸும் படிக்கல, கெமிஸ்ட்ரியும் படிக்கல. நான் எப்படிங்க அத கண்டுபிடிக்கிறதுன்னா, அப்படி உங்கள அறிவியல் சார்ந்து இங்க ஆராய்ந்து பார்க்க சொல்லல. பிறப்பினுடைய உண்மை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? 5 பூதங்கள்ல இங்க உடல் உண்டாகி இருக்கு. அப்ப 5 பூதங்கள் அழிஞ்சாதான் உடல் அழியும். அப்ப இந்த 5 பூதங்களும் அழியும் போது உடலும் கடைசியா மண் பூதத்துல போய் மண்ணோட மண்ணா மக்கணும், இல்லைன்னா எரிக்கப்படணும். அப்ப அப்படி இருக்கும்போது எப்படிப்பட்ட சித்த புருஷனா இருந்தாலும் காத்துலயும் கரைய முடியாது, நெருப்பாவும் ஜோதியாவும் மாற முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. அப்ப நீங்க ஆன்மீகத்துல உயர் பரிமாண அறிவை நீங்க அடைகிறதுன்னா ஜோதி ஆகிறதா, இல்ல காத்துல கரையிறதா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க உங்களை யார் என்று உணர்வதுதான் இங்க ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலை. ஆன்மீகத்துடைய உச்ச நிலை என்பது தன்னைத்தான் அறிவது. அததான் திருமூலர் அழகா சொல்றாருல, எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கு இல்லே, எல்லாம் அறியும் அறிவை நான் எண்ணில் எல்லாம் அறிந்த இறை எனலாமே. திருமந்திரம் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறார் திருமூலர். எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டுட்டு இங்க எல்லாம் அறிந்து என்னப்பா லாபம், இங்க அதை நம்புற இதை நம்புற என்னென்னமோ விஷயத்தை நம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறியப்பா, இதெல்லாம் என்ன பிரயோஜனம்? எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கு இல்லை. ஆனால் எல்லாம் அறியும் அறிவு ஒண்ணு உங்ககிட்ட இருக்குப்பா. எல்லாம் அறியும் அறிவை நான் எண்ணில், அந்த எல்லாம் அறியும் அறிவு என்னிடத்துல இருக்கு, அதுதான் நான் என்று நீ தெரிந்து கொண்டாயானால் எல்லாம் அறிந்த இறை எனலாமே. அப்ப எல்லாம் தெரிந்து கொண்ட இறைவன் தானப்பா அந்த அறிவு, அதுதான் நீ அப்படின்னு இங்க தத்துவமசி அப்படின்னு மகா வாக்கிய உபதேசத்தை நம்ம மகான்கள் கொடுக்குறாங்க. அப்ப அந்த இறைத்தன்மைங்கிறது இங்க ஒரு தூய அறிவு ஒளி. அந்த ஒளியை நம்ம பிடிக்கிறத விட்டு வெளியே தீப ஒளியை பார்த்துக்கிட்டு ஒரு மூடத்தனமா வாழ்றதா நம்முடைய ஆன்மீகம், அதுதான் வாழ்க்கையா? இது நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. அப்ப அறிவு பரிமாணம் என்பது தன்னை தான் உயர்த்தி கொள்வதில் இருக்கிறது. மனிதன் மகத்தானவனாக மாறுவதில் இருக்கிறது. மடையர்களாக வாழ்வதற்கு மனித பிறவி தேவையில்லை. அது மிருகமாகவே வாழ்ந்து விட்டு போகலாம். அது இன்னும் சிறப்பு. ஏனென்றால் மனித பிறவி கூட ஒழுக்க கட்டுப்பாடுகள் சட்ட திட்டங்களுக்குள்ள வருது. ஆனா மிருகங்களுக்கு அந்த ஒழுக்க கட்டுப்பாடுகள் சட்ட திட்டங்கள் இல்லை. ஏன்னா நீங்க மனிதனாக பிறந்துட்டா நீங்க இந்த டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ்குள்ள வரணும். அப்பதான் இந்த சமுதாயம் உங்களை மதிக்கும். நீங்க ஒரு ஆள் ஒரு பெண்ணோட தான் வாழ முடியும். 10 பெண்ணெல்லாம் நீங்க தொடர்பு வச்சுக்க முடியாது, சட்டம் அனுமதிக்காது. அதுவே நீங்க நாயா பிறந்துட்டீங்கன்னா 10 பொட்ட நாய் கிட்ட போலாம். அதுக்கு சந்தர்ப்பம் அதிகம். அப்ப நீங்க எதுக்கு மனித பிறவி? மனித பிறவி அப்படிங்கிறது ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ்வதிலையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய உன்னதத்தை உணர்வதற்கும் கொடுக்கப்பட்டது. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் நமக்கு மனிதனாக நம்ம வந்திருக்கிறோம், எந்த ஜீவராசிகளுக்கும் கிடைக்காத இந்த அரிய உடல் நமக்கு கிடைத்திருக்கிறதுடைய அனுபவம் என்ன அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அந்த தூய அறிவை அனுபவமாக்குவதுதான் அனுபவம், வேற ஒன்றுமே கிடையாது. அதை நீங்க வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் அறிந்த அறிவு நீங்க தான் அப்படின்னு உங்களுக்கு புரிய வந்துடும். அதுதான் நம்ம மனித பிறவியின் மகத்துவம், மகோன்னதம் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு மனித உடல் கிடைப்பது அரிது என்று சொல்லுது. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அரிதான பிறவி மனித உடல் நமக்கு கிடைச்சி அதை பயன்படுத்த தெரியாம வாழ்ந்து மிருகம் போலவே வாழ்க்கையை ஓட்டிட்டு மரணம் அடைகிற மனிதர்களை பார்க்கிறோம். மிருகத்துக்கு என்ன தேவைங்க? உண்ண உணவு, வாழ்வதற்கான வாழ்விடம், இருப்பிடம், அதுக்கு பாசமெல்லாம் இருக்கு, குழந்தை குட்டிங்க எல்லாம் தேவைப்படுது. மிருகத்துக்கு ஒரு குடும்பம் வேணும். அதனால அது என்ன பண்ணும்? உடல் உறவு வச்சுக்கும், குழந்தை குட்டி பெத்துக்கும், கூட்டத்தோடு கூட்டமா வாழும். ஒரு நாய்னா ஒரு 5 குட்டி போட்டுக்கிட்டு அந்த குட்டிகளை கொஞ்சிக்கிட்டு நாக்குல நக்கிக்கிட்டு வாழும். ஒரு மாடுன்னா அதுவும் ஒரு குட்டியை போட்டுட்டு அந்த குட்டியை நக்கிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு வாழும். அதுங்களுக்கும் ஒரு அன்பு, பாசம், வாழ்க்கை எல்லாமே இருக்கு. அப்ப மனிதனும் மிருகத்திலையும் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாமே அதே அன்பு, அதே அரவணைப்பு, அதே இன்பம், அதே வாழ்க்கை, அதே குழந்தை குட்டி, அதே தான் நாமளும் பண்றோம். ஆனா எங்க மாறுபடணும் அப்படின்னா அந்த மனித உடல் மிருகத்தினிருந்து மாறுபட்டதனுடைய நோக்கமே இந்த அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாண நிலையில நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்று விசாரித்து பார்க்கின்ற விவேகத்தினால விழித்துக் கொள்வதுதான் மனித பிறவினுடைய மகத்துவம். அப்ப அந்த அடிப்படையில இங்க ரிஷிகள் நமக்கு என்ன சொல்றாங்க? நம்முடைய உளவியல் அறிவை பார்க்க சொல்றாங்க. அந்த உளவியல் அறிவுங்கிறது நம்முடைய உள்ளத்துல ஆத்மாவை உணர்வதற்கான ஒரு சுயம் பிரகாச அறிவு, அது நம்முடைய சுய அறிவு. அதை நீங்க புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கறத நம்முடைய சனாதன தர்மம் சொல்ல வரும்போது அது ஆத்ம விஞ்ஞானம் என்று சொல்லுது அப்படின்னு நான் கடந்த பாடத்துல சொன்னேன். ஆத்ம விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுது. அது எங்க இருக்கு? யோ வேதாநிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் பேசுதுன்னு கூட சொன்னேன். அது என்ன சொல்லுச்சுன்னா, மனம் உள்ளே மறைந்திருக்கின்ற அந்த ஆத்ம சக்தியை கண்டுபிடிப்பதே இங்கு மனித பிறவியின் மகத்துவம் என்று சொல்லுது. ஏன்னா இங்க மனிதனாக பிறப்பதே அந்த ஆன்மாவை அறிவதுதான். அப்ப அந்த ஆன்மாவை அறிவதற்கு தான் ஆன்மீகமே வந்திருக்கு. மனிதனிடத்துக்கு தான் ஆன்மீகம்.
வேற மிருகத்துக்கு ஏதாவது ஆன்மீகம் இருக்கா? நீங்க படைக்கப்பட்ட ஜீவராசிகள்ல வந்து ஒரு புல்லுல இருந்து நீங்க மிருகம் வரைக்கும் ஏதாவது ஆன்மீகம்னா என்னன்னு தெரியுமா? எந்த ஜீவராசிக்கும் ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது. கடவுள்னா என்னன்னு தெரியாது. பேயின்னா என்னன்னு தெரியாது. எதுவுமே தெரியாது. ஆனா மனிதர்களாகிய நமக்கு தான் இங்க ஆன்மீகம்னா என்ன? பேயின்னா என்ன? கடவுள்னா யாருன்றலாம் மற்றவர்களால் சொல்லி புரிய வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இத நாம வந்து ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பகுத்தறிவின் அடிப்படையில நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, இங்க நமக்கு எல்லாம் புரிய வரணும். என்ன புரிய வரணும்? இந்த உலகம் எப்படி இருக்கு? இங்க நாம உண்டாக்கிய கடவுள் யார்? இந்த கடவுள் தான் இந்த உலகத்த படைத்தாரா? அப்படி கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தார்னா, ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள்? அப்ப இங்க உலகம், கடவுள், நான் அப்படிங்கிற விஷயம் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் எந்த தனி மனிதன் தனக்குள்ளே உளவியல் தியானம் பண்றானோ, உள்ளத்தை திரும்பி பார்க்கிறானோ, அவன் மட்டும்தான் தன்னுடைய அந்தக்கரணத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அவனுக்கு மட்டும்தான் மன தூய்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு அந்த மன தூய்மை உண்டாகாது அப்படிங்கறத இங்க நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் வந்து அழகா அத படம் பிடிச்சு காட்டுறாங்க. அத வந்து ரொம்ப ஆழமா பேசுறாங்க நம்முடைய ரிஷிகள் எல்லாம். அது வந்து எப்படின்னா, அது வந்து ஒரு இயக்கவியலாவே, மனதனுடைய இயக்கவியலாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அத வந்து பகவத்கீதையும் சொல்லும். சஞ்சலம் ஹி மனஹா கிருஷ்ணஹாங்கும். மனம் இயல்பாகவே அசையக்கூடியது. ஆனால் அப்படி அசைகின்ற மனதிற்கு ஆதாரமா நம்ம இடத்துல ஒரு அறிவு இருக்கிறது. அப்ப அந்த அறிவு எப்படி எல்லாவற்றையும் அறியும் அறிவாக இருந்து கொண்டு மனதை ஊடகமாக கொண்டு இந்த உலகத்தில் உறவாடுகிறது. அப்ப இந்த உறவாடுகின்ற விஷய சுகங்களிலே எது உண்மையில் இருக்கிறது, எது இல்லை என்று அந்த சத்திய பொருள் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை நித்திய அனித்திய வஸ்து விவேகமா மாத்திக்கணும். அதாவது எது உண்மையிலேயே இந்த படைப்புல நித்தியமா இருக்கு, மற்றவைகள்லாம் எது உண்மையிலேயே அனித்தியமா நமக்கு கையை விட்டு போக போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு அந்த நித்திய அனித்திய வஸ்து விகமும் வரணும். அதுதான் வைராக்கியம் என்று இங்க நம்முடைய சனாதன தர்மத்துல சொல்லப்படுது. இதுக்கு நிறைய மகான்கள் வந்து பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி கதைகள் வடிவத்துல கூட சொல்லுவாங்க. நிறைய கதைகள் சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து கதைகள்னா உண்மை கதைகள் தான் அதெல்லாம். அதாவது புனைக்கப்பட்ட கதைகள் கிடையாது. இப்போ நடைமுறையில பாத்தீங்கன்னா, த கிரேட் அலெக்சாண்டர் இருக்கார் இல்லையா? அதாவது பேரரசனா வாழ்ந்த ஒரு வெளிநாட்டு கிரேக்க நாட்டு மன்னன். அதாவது கிரீக் நாட்டில இருந்து பல நாடுகளே தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வந்தவன் தான் அலெக்சாண்டர் அப்படின்ட்டு வரலாற்றுல படிக்கிறோம். இப்ப அந்த கிரேட் அலெக்சாண்டர் வந்து எல்லா நாடுகளையும் அப்படியே ஆக்குபை பண்ணிக்கிட்டே வரான். ஒவ்வொரு நாடா கைப்பற்றுறான். அப்ப பாரத தேசத்தை கைப்பற்றுறதுக்கு வரான். பரந்த நாடுகளை பிடிச்சிட்டான். அவன் வந்து அவனுடைய நாட்டில இருந்து எல்லையை தொடங்கி அப்படியே வர்ற வழியில ஒவ்வொரு நாடா கைப்பற்றிக்கிட்டே வரும்போது நம்முடைய பாரத தேசத்துல வருகிறான். அங்க வரும்போது பாரத தேசத்துல உள்ள நுழைய பாக்குறான். அப்ப அங்க ஒரு மன்னனோட போர் புரியறான். அந்த மன்னன் வந்து இந்த அலெக்சாண்டர் கிட்ட போராடி தோத்துடுறான். ஆனா அப்படி தோக்கும் போது அலெக்சாண்டர் வந்து அதுக்குள்ள திருப்பி இந்தியாக்குள்ள வந்து நுழைஞ்சு இந்தியாவை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவன் உடல் நலக்குறைவு அவனுக்கு உண்டாகுது. மேற்கொண்டு அவனால இந்தியாக்குள்ள நுழைய முடியல. அவனுடைய உடம்பு கெட்டு போகுது. அப்ப அந்த நேரத்துல அவன் வந்து ஒரு ரிஷியை சந்திக்கிறான். நம்ம பாரத தேசத்துக்குள்ள வந்தா தான் ரிஷிகளை பார்க்க முடியும். வேற நாட்டுகள்ல ரிஷிகள் அவ்வளவா கிடையாது. அப்ப நம்முடைய பாரத தேசத்துக்குள்ள வந்த உடனே ஒரு ரிஷியை பார்க்கறான். அந்த ரிஷி சொல்றாரு, என்னப்பா எல்லா ராஜ்யத்தையும் பிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. இன்னும் பிடிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறான். சரி எல்லாம் பிடிச்சியே, நீ என்ன கொண்டு போக போற? இப்ப நீ வந்து உடம்புல இப்ப நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறிய. இப்ப நீ இந்த நோய்வாய்ப்பட்டு இந்த உடம்பை விட போற. அப்ப விடும்போது நீ வந்து என்ன கொண்டு போக போற? இப்ப இந்த ராஜ்யம் எல்லாம் உன் கூட வருமா அப்படின்னு கேட்கும்போது தான் அவன் கொஞ்சம் சுதாகரிச்சுக்கிறான். ஒரு வாரத்தில் அவர் சொல்லி புரிய வைக்கல. அவர் நிறைய விஷயங்கள் பேசி இருக்கிறாரு. நம்ம அதெல்லாம் இங்க பேச நேரம் இல்ல. அலெக்சாண்டர் வந்து சுதாகரிக்கிற ஒரு கட்டம் வந்து நம்ம பாரத தேசத்துல நடந்த நிகழ்வு இது. எளிமையா அந்த கதையை புரிய வைக்கிறேன். அப்ப வந்து அந்த ரிஷி வந்து அலெக்சாண்டர் கிட்ட இப்படி சொன்ன உடனே அலெக்சாண்டர் புரிய ஆரம்பிக்குது. அவனுக்கு அப்பதான் மனசுல வந்து அந்த நல்ல விஷயங்கள் உள்ள போகுது. அது வரைக்கும் அவனுக்கு நல்ல விஷயங்கள் உள்ள போல. அவன் வந்து ராஜ்யத்தை கைப்பற்ற குறிக்கோள்ல மட்டும் இருந்துகிட்டு இருந்தான். அப்ப இந்த ரிஷி வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு புரியுது. புரிஞ்ச உடனே அவன் கேட்கறான். சரி அப்ப நீங்க சொல்ற மாதிரி இங்க இந்த நித்தியமான விஷயம் வந்து இறைவன் தான், அனித்தியமானது இந்த உலகம்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப நான் எப்படி இனிமேல் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஜீவிதத்தை நான் சரியா வாழ்றது? அப்ப நான் இதை வந்து சமுதாயத்துக்கு எப்படி பயனுள்ள வாழ்க்கையா வாழ்றது அப்படின்னு கேட்கும்போது ரிஷி சொல்றார், நீ வந்து எதையுமே கொண்டு போக முடியாது. அதாவது இந்த உடம்பை விட்டுட்டு போனா உன் கூட ஒன்றுமே வராது. அப்ப நீ வாழும்போது இந்த உலகத்துக்கு நீ எதுக்காக வந்த? இந்த உலகத்துக்கு நீ என்ன கொடுத்த அப்படின்னு நீ உனக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுப்பாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அந்த அலெக்சாண்டர் யோசிக்கிறான். சொன்ன மாதிரி நான் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ராஜ்யத்தை கைப்பற்றுவதில் தான் ஆர்வமா இருந்தனே தவிர நான் கைப்பற்றிய ராஜ்யங்களில் வாழுகின்ற மக்களுக்கு நான் எதுவுமே செய்யல. ஏன்னா யாருக்குமே எந்த உதவியோ உபகாரமாவே நான் வாழல. என்னுடைய நோக்கம் பூரா அடையணும் அடையணும் அடையணும்.
ஆனா அந்த அணைகின்ற விஷயத்த 4 பேருக்கு குடுக்கணுங்கிற எண்ணம் வரவே இல்ல பாருங்க. எப்படி வாழ்றான்? அப்படிதான் நாம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அலெக்சாண்டர் ஸ்டோரி நான் ஏன் இங்க எடுத்து சொல்றேன் அப்படின்னா, பல ராஜ்யங்கள் நாம ஏதோ கொஞ்சம் தான் பணம் சம்பாதிக்கிறோம். நம்ம வந்து பணத்துக்காக ஓடுறோம். ஒரு ஒரு வருமானத்தை ஈட்டுறோம். அத நம்ம சேமிச்சு வச்சு அதுல சுகம் காண்றோம். ஆனா, அவனும் அப்படிதான் வாழ்ந்தான். அலெக்சாண்டரும் அப்படிதான் வாழ்ந்தான். ஆனா, அவன் பல ராஜ்யங்களையே அடைஞ்சான். ஆனாலும் அவன் அந்த ராஜ்யத்த கொண்டு போக முடியாது. அப்ப அவன் என்ன இந்த மாரி புரிஞ்சுகிட்ட போது, அந்த ரிஷி சொன்னத வச்சு அவன் என்ன உணர்ந்தான்னா, ஓ! இனிமேல் நான் என்னுடைய தேசத்துக்கு திரும்பி போக முடியாது. ஏன்னா, ரொம்ப தூரம் வந்துட்டேன். உடம்பும் தளர்ந்து போச்சு. அப்ப நான் மரணம் அடைவது நிச்சயம். அப்ப இனிமேல் வந்து இந்த உலக மக்கள் வந்து எப்படி இருக்காங்க? என்ன மாரி வாழணுங்கிற நல்ல விதமா நான் வாழணும் அப்படின்னு அவன் மனம் திருந்துறான். ஆனா, அவன் உடம்பு ஒத்துழைக்கல. அதாவது உலகத்துக்கு சேவை செய்யவோ, இந்த சமுதாயத்துக்கு சர்வீஸ் பண்ணவோ, அவனுடைய உடம்பு ஒத்துழைக்கிறதுனால, அவன் மரணம் அடைய போறான்னு நல்லா தெரியுது. அப்ப அந்த ரிஷி சொல்றாரு, "சரி பரவால்ல. இப்போ உனக்கு ஒரு லாஸ்ட் சந்தர்ப்பம் தரேன். நீ இந்த உலகத்துல வந்து எதுவுமே செய்யாம விட்டுட்டு போறேன்னு நெனைக்காத. உன்னுடைய இறப்பு இந்த உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். அதனால நீ வந்து உங்க கிறிஸ்துவ முறைப்படி சவப்பெட்டியில வச்சு புதைக்கிறதா இருந்தாலும், நீ சவப்பெட்டியில 2 பக்கம் 2 ஓட்டைய போட்டு, அந்த 2 பக்கம் 2 கைய வெளிய நீட்டிக்கோ. அந்த 2 கைய வெளிய நீட்டிக்கிட்டு உன்னுடைய சவப்பெட்டிய மூட சொல்லிடு. அப்ப 2 பக்கம் அந்த கை வெளிய தெரிஞ்சுகிட்டு இருக்கும்போது, உன்னை இறுதிச் சடங்கு ஊர்வலத்துல எடுத்துட்டு போகும்போது, இந்த உலக மக்கள் பார்க்கட்டும். அதாவது இந்த ஒட்டுமொத்த இந்த தேசத்தையே, இந்த ராஜ்யத்தை, பூமியினுடைய பெரும்பாலான நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்துக் கொண்ட ஒரு சாம்ராஜ்யத்தின் அரசன், பேரரசனாகிய அலெக்சாண்டர் போகும்போது வெறும் கையில் போகிறான். எதையுமே கொண்டு போகவில்லை. அப்ப அப்படிப்பட்ட வெறும் கையில் வாழுகின்ற அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கட்டும். பணத்துக்காக ஓடுகின்றவர்களுக்கும், பதவிக்காக ஆசைப்படுகின்றவர்களுக்கும், பொருளின் மீது பற்று இருக்கின்றவர்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில கடைசியில ஒரு பாடம் இப்படி கொடுத்துட்டு போன்னு சொல்லி அந்த ரிஷி சொன்ன உடனே அலெக்சாண்டர் தன்னுடைய இறுதி ஊர்வலத்தை அப்படித்தான் நடத்த வேண்டும் என்று கட்டளை இடுகிறான். அதே மாதிரி அலெக்சாண்டர் வந்து அவன் மரணம் அடைகிறான். ஏன்னா அவனுக்கு உடம்பு நோய்வாய்ப்பட்டுடுச்சு. அவன் குளிர்காய்ச்சல்ல இறந்துடுறான். கடைசியா இங்க நம்முடைய பாரத தேசத்துக்குள்ள நுழைந்த உடனே அவனுடைய உடம்பு ஒத்துழைக்கல, மரணம் அடைஞ்சிடறான். மரணம் அடைஞ்ச உடனே அவனுடைய 2 கைகளிலும் சவப்பெட்டியில வெளியே நீட்டுற மாதிரி வச்சு அவனை ஊர்வலமா எடுத்துட்டு போகும்போது இந்த உலகத்துக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறான். அலெக்சாண்டர் ஒரு மெசேஜ் கொடுக்குறான். அதுதான் இங்க சப்ஜெக்டே. அதாவது ரிஷிகள் ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஆனா அந்த ரிஷிகள் கொடுக்குற மெசேஜுக்கு ஒரு ஊடகமா அலெக்சாண்டரை பயன்படுத்துறாங்க பாருங்க. அதான் நம்ம பாரத தேசத்துடைய ரிஷிகளுடைய பியூட்டி. அப்ப இங்க அவங்க என்ன சொல்றாங்க மெசேஜ்ல, பரந்த தேசத்தை ஆக்கிரமித்து தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்த ஒரு பேரரசனே வந்து போகும்போது வெறும் கையோடு போகிறான். ஆகவே நீங்கள் இங்கு என்ன எடுத்துக்கொண்டு போக போகிறீர்கள்? எதை நோக்கி ஓடுகின்றீர்கள்? அப்ப இந்த ஓட்டத்தினுடைய முடிவு உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறது? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன்வைக்கிறார்கள். அப்ப இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இங்க மனதின் பிளே நமக்கு புரியணும். மைண்டினுடைய பிளே. அப்ப எல்லாமே மனசுதான் இப்படி எல்லாம் இந்த உலகத்துல அதை பண்றேன், இதை பண்றேன், அதை அடைகிறேன், இதை அடைகிறேன், இது தியானம் பண்றேன், யோகா பண்றேன், எதோ சொல்லுது. அதுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதையெல்லாம் இழுத்து போட்டுக்குது. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட் இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட் என்ன அப்படின்னா டெட். எல்லாருக்குமே அந்த டெத் வருது இல்லையா? நமக்கு கடைசியா முடிவு என்ன? மரணம் தான். அப்ப அந்த மரணம் அடைவதற்கு முன்னாடி நாம் இந்த மனித பிறவியில் அடைவது என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? இலக்கு என்ன? அதை நம்ம சரியா தீர்மானிக்காம நாம வந்து பயணம் பண்ணிட்டே இருந்தோம்னா, அந்த தேவதை எப்படி பின்னாடி நான் வருவேன், நீ வந்து திரும்பிட்டீங்கன்னா கல்லாயிடுவேன்னு சொல்லுதோ, அது மாதிரி நாம் நம்முடைய இலக்கை நோக்கி போகும்போது சில கவனச்சிதறல்களால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம இழந்து விடுகிறோம். பெரும்பாலான விஷயங்களை தவற விட்டு விடுகிறோம். நம்ம இலக்கை அடைவதே கிடையாது. அதனால உடம்பையும் மாத்திக்கிறோம். இந்த பிறவியில முடிக்கிறது இல்லை நம்முடைய வாழ்க்கைய. அடுத்த உடம்பு எடுத்துக்கிறோம். ஏன்னா அது இன்ஃபினிட்டி இல்லையா? இந்த பிறப்பு இறப்புங்கிறது ஒரு பெரும் கடல் அல்லவா? பிறவி பெருங்கடல். அதை திருவள்ளுவர் தான் சொல்றாரு. பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லிட்டார். அப்ப வந்து இதை விட வேற மகான்கள் என்ன சொல்ல முடியும்? அவங்க ரொம்ப அருமையா எளிமையா நமக்கு எல்லாமே புரிய வைக்கிறாங்க. அதனால இப்ப நான் இந்த பாடத்திட்டத்துல உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேன் அப்படின்னா, மூடத்தனமா வாழாதீங்க. அது எவ்வளவு பெரிய முனிவரா இருந்தாலும் அவர்கள் சொல்லப்பட்ட கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கங்க. அவர்களை களங்கப்படுத்தாதீர்கள்ங்கிறேன். இப்ப வள்ளலாரை களங்கப்படுத்தின மாதிரி, வள்ளலார் வந்து தன்னுடைய சுய அறிவை பேசினாரு. அவரு விளக்க பேசவே இல்லை, ஜோதிய பேசவே இல்லை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணைனாரு ஒரு உயிரோட்டம் உள்ள பொருளை. ஆனா நீங்க உயிரற்ற ஜட பொருளை தீபத்துல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இதுவா ஆன்மீகம்? அது ஆன்மீகம் அல்ல அப்படிங்கிறது இங்க சனாதன தர்மம். ஏன்னா
ஏதோ ஒரு விளக்கை ஏத்தி வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் போய் அந்த விளக்க தரிசனம் பண்றது வள்ளலார் சொன்ன மார்க்கமா? 7 திரைகளை நீக்க சொன்னது 7 கலர்ல ஸ்கிரீனை போட்டு நகர்த்த சொன்னாரா? இது ஒரு மூடன் கூட செய்ய மாட்டான்ல. அப்ப உண்மையா இங்க ஆன்மீகம்ங்கிறது இந்த 7 திரைகளை நீக்க சொல்லல. சும்மா வெளியே மாற்ற ஸ்கிரீன் கிடையாது அது. நம்ம உள்ளத்துல இருக்கிற அழுக்குகள், நம்ம உள்ளத்துல இருக்கிற 7 கலர்ல 7 அழுக்குகளை நம்ம நீக்கணும். ஏன்னா எத்தனை பரிமாணங்கள்ல நம்ம வந்திருக்கிறோம். பிறவி 7வது பிறவி நமக்கு கிடைச்சிருக்குன்னா மீதி 6 பிறவிகள்ல நம்ம அற்பத்தனமா வாழ்ந்திருக்கிறோம். ஒரு அறிவுல தாவரமா இருந்தோம், 2 அறிவுல புழு பூச்சிகளா இருந்தோம். அப்ப ஒவ்வொரு அறிவு பரிமாணத்துல நம்ம பயணம் பண்ணும்போது உடல் மாறி மாறி அந்த உடல்ல நம்ம அடைய வேண்டிய அனுபவங்களை அடைய முடியாம பயணம் பண்ணி வந்துட்டோம். அரிதான மனித உடல் கிடைச்சிருக்கு. இந்த மனித உடல்ல அந்த அறிவு ஜோதி பிரகாசிக்க வைக்கணும். அப்ப இந்த மனித உடல்ல அந்த அறிவு ஜோதியை நீங்க அகஜோதிய பிரகாசிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க மனிதனும் புனிதனாகி விட்டீர்கள், மனிதனும் தெய்வமாகி விட்டான் அப்படின்னு நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுது. அப்ப இந்த நிலையை நம்ம அடையிறதுக்கு இங்க மனித பிறவியினுடைய மகத்துவமே மனசுதான். அந்த மனம் என்பது நன்மை தீமைகளை பகுத்தறிகின்ற மிக உயரிய விவேகத்தை அடைவதற்காக வந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, அப்ப இந்த மனதின் அடுக்குகளை ரிஷிகளின் உளவியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய விஷயத்த இப்படி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதை எப்படியெல்லாம் ரிஷிகள் கையாண்டாங்க, அதை ஸ்தூல மனமா எப்படி கையாண்டாங்க, சூட்சம மனமா எப்படி கையாட்டாங்க, அதை காரண மனமா எப்படி கையாண்டாங்க, அந்த மனதை எப்படி சுத்தி பண்ணாங்க அப்படின்னு பல விஷயங்கள் நம்முடைய சனாதன தர்மத்துல கொடுக்கப்பட்டு நெறிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நம்ம எவல்யூஷன் ஆஃப் மைண்ட்னு சொல்றோம், மனதின் பரிணாமம் என்று சொல்றோம். அப்ப அந்த மனதின் பரிணாமம் தான் இங்க நம்ம மனிதனா வந்திருக்கிறதுக்கு அடையாளம். இதை சயின்ஸ் பேசும்போது என்ன சொல்லும், கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ் அப்படின்லாம் பேசும். அது சயின்ஸ் அப்படி பேசினாலும் இங்க சூப்பர் கான்சியஸ் அல்லது சுப்ரீம் பவர் அப்படின்னு சொன்னாலும் அது அந்த தூய அறிவை தான் சொல்லுதுங்கிறத நம்முடைய ரிஷிகள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் என்று நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்ப அதை நோக்கி நம்ம பயணம் பண்றதுக்கு தான் இப்ப நம்ம இந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுல பாதையில வாங்க. அப்ப இந்த மனம் என்ற ஒரு விஷயம் ஒரு மகத்தான விஷயம். அதை மனம் போன போக்குல போகாம அறிவுப்படி அதை கையாள கத்துக்கிறது தான் இங்க மனவள கலைன்னு புரிஞ்சு வாழ கத்துக்குங்க. நன்றி. ஓம் தத் சத்.